ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல ஜெப வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கூட்டி சேர்த்திருக்கிற மக்களுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் பல்வேறு இடங்களிலிருந்து ஆன்லைன் மூலமாக எங்களோடு இணைந்திருக்கிறவர்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசும். எங்களுடைய ஜெபங்களை உம்முடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை வைத்து ஏறெடுக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய வார்த்தை எங்களை ஜெபத்தில் நடத்தட்டும். இது ஒரு நல்ல பயிற்சியாய் எங்களுக்கு இருக்கட்டும். எங்களுடைய ஜெப வாழ்க்கை மேம்படட்டும். இது ஒரு அற்புதமான ஒரு அனுபவமாக வந்திருக்கிறவர்கள் இருக்கட்டும். இன்றைக்கி சொல்லப்படுகிற சத்தியங்களும் எங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். உமக்கு எல்லா கனமாய் துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நாம் உட்காருவோம். வெள்ளிக்கிழமை இரவுகளிலே கூடி வந்து நாம் ஜெபிப்பது மாத்திரமல்ல, ஜெபிக்க கற்றுக்கொள்ளவும் செய்கிறோம். கற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. நிறைய கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிறதுக்கு ஒன்றும் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. 5 வயசுலேருந்து சின்ன வயசுலேருந்து கற்றுக் கொடுத்துட்டாங்க. எங்களுக்கெல்லாம் தெரியும். நான் கூட அப்படி தான் நினச்சது உண்டு. ஆனால் நிறைய தெரியலங்கிறது தான் உண்மை. எனக்கு போக போக தான் கற்றுக்கொண்டேன். நான் கற்றுக்கொண்டதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நீங்களும் போக போக கற்றுக்கொண்டு முன்னேறி செல்ல வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம். வேத வசனத்தையே ஜெபமாக ஏறெடுப்பதை குறித்து போதித்து ஜெபித்து வருகிறோம். அது ஒரு நல்ல மெத்தட். இது ஏதோ நான் கண்டுபிடிச்ச மெத்தட் இல்லை. இது உலகம் முழுக்க பயன்படுத்துகிறாங்க. செமினரிஸில் எல்லாம் போனீங்கன்னா இதை பயன்படுத்துகிறாங்க. இந்த ஊழியக்காரர்களுக்கு எப்படி தரமான விதத்தில் நேரத்தை செலவிட்டு ஜெபிப்பது, கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பது, அதுலேருந்து பயன் பெறுவது எப்படின்றது சொல்லித்தராங்க. ஸ்பிரிச்சுவல் ஃபார்மேஷன் அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சு அதில் இதெல்லாம் சொல்லித்தர்றாங்க. இது ரொம்ப அவசியம். இது ஊழியக்காரர்களுக்கு மட்டும் இல்லை, சபையார் எல்லாருக்குமே அவசியம் நினைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே ஒரு ஊழியக்கார மாதிரி தானே. எல்லாருக்குமே அவசியம். எல்லாருக்குமே ஆவிக்குரிய விருத்தி அவசியம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மெத்தடை கற்றுக்கிறது தான் அவசியம். இதுக்கு சங்கீதத்தை பயன்படுத்துகிறோம். நம்ம தேவனுடைய வார்த்தையை ஜெபமாக ஏறெடுப்பது எப்படின்றதுக்கு சங்கீதத்தை பயன்படுத்துகிறோம். ஏன்னா சங்கீதங்கள்லாம் ஜெபங்கள், தேவனிடத்தில் பாடி தெரிவிக்கும்படியாக எழுதப்பட்ட ஜெபங்கள், பாடல்களாக எழுதப்பட்ட ஜெபங்கள். ஆகவே இது நமக்கு நிறைய காரியங்களை சொல்லித்தருது. நிறைய சத்தியங்களும் இதில் வெளிப்படுகிறது. ஆகவே இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அனுபவமாக உங்களுக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். இது 150 சங்கீதத்தை முடிக்கணும்னு ஆசையாக இருக்கிறேன். அது முடித்தா காலகாலமாக மக்களுக்கு அது ஒரு நல்ல ரிசோர்ஸாக இருக்கும். சங்கீதங்களை தியானிக்க, ஜெபிக்க, ஒரு சும்மா எடுத்து கொடுக்கறது. இதில் எல்லாம் இல்லை, அவ்வளோ டீட்டெயில்டாக இல்லை. பட் இருந்தாலும் காரியங்களை உங்களுக்கு எடுத்து கொடுத்து அதன் மூலமாக நீங்கள் இன்னும் அதில் ஆழமாக போகிறதுக்கு உங்களுக்கு உதவும் என்று நம்புகிறேன். ஒரு சங்கீதத்தை எப்படி புரிஞ்சு கொள்வதுன்றதை பேசிக்காக கொடுக்குறேன். எப்படி அதை பிரிக்கிறது, எப்படி பார்க்குறது, அதில் என்ன இருக்குன்றது சொன்னால் நீங்கள் அதிலேருந்து இன்னும் அதிகமாக பயன்பெறலாம். சரி, 95வது சங்கீதத்துக்கு போவோம். 11 வசனங்கள் வாசிக்கிறேன். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீத கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவர் ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் வனாந்திரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர் வழி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். இந்த சங்கீதம் பொதுவாக கர்த்தரை ஆராதிப்பதை குறித்த சங்கீதம். இன்னும் கேட்டால் ஹவு டு வர்ஷிப் காட், தேவனை ஆராதிப்பது எப்படி என்பதை போதிக்கிற ஒரு சங்கீதமாய் இருக்கிறது. இதை 3 பகுதியாக பிரிக்கலாம். முதல் 2 வசனங்கள் இட்ஸ் அ கால் டு வர்ஷிப்,
கர்த்தரை ஆராதிக்கும்படியாக அழைப்பு விடப்படுகிறது. வாருங்கள் அப்படின்ற வார்த்தை கிட்டத்தட்ட 4ஆம் நூற்றாண்டிலிருந்து திருச்சபைகளில் இதை கால் டு வர்ஷிப்புக்கு பயன்படுத்துகிறாங்க. பாரம்பரிய சபையில் போனீங்கன்னா கால் டு வர்ஷிப்னு வச்சுருப்பாங்க. அதுதான் முதல்ல சொல்லுவாங்க. சர்ச்சுக்குள்ளே போனோடனே கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய ரட்சணிய கண்மலையை சங்கீத கீர்த்தனம் பண்ண கடவோம், வாருங்கள். அடுத்த வசனமும் வரவேற்கும். அப்போ இட்ஸ் அ கால் டு வர்ஷிப். அதான் முதல் 2 வசனம், கர்த்தரை வர்ஷிப் பண்ண வாருங்கள்னு. ரெண்டாவது அடுத்த பகுதியில் வருது, 3லிருந்து 7ஆம் வசனத்தின் முதற் பகுதி வரை எதற்கு அவரை ஆராதிக்கணும், வை ஷுட் வி வர்ஷிப் அப்படிங்கிறது அந்த பகுதியில் வருது. ஒன்று, அவர் தேவனாக இருக்கிறார். எல்லாத்துக்கு முன்னால் அவர் தான் தேவன், அதனால் அவர் ஆராதிக்கணும். அவர் செஞ்சதெல்லாம் அப்புறம்தான், செஞ்சதுக்காக ஆராதிக்கிறதெல்லாம் அப்படி தான். முதல்ல அவர் தேவனாக இருக்கிறதுனால அவர் ஆராதிக்கணும். ரெண்டாவது, அவர் எல்லாத்தையும் சிருஷ்டித்த மாபெரும் தேவன், ஆகவே அவர் ஆராதிக்கணும். மூன்றாவதாக, அவர் இன்றைக்கும் நம்மளை காக்கிற தேவன், பராமரிக்கிற தேவன், நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன், அதுக்காக ஆராதிங்க அப்படின்னு 2வது பகுதி. அது 3லேருந்து 7ஆம் வசனம் முதல் பகுதி வரைக்கும். அப்புறம் 7லேருந்து 11 வரைக்கும் ஒரு முக்கியமான பகுதி. அங்கே ஒரு எச்சரிப்பு, எதிர்பாராத ஒரு எச்சரிப்பு. ரொம்ப எதிர்பாராத விதத்தில் அது வர்றதுனால நிறைய பேர் சொல்லிட்டாங்க, இந்த 7லேருந்து 11 ஆக்சுவலாக வேறு ஒரு சங்கீதமாக இருக்க வேண்டியது, எப்படியோ தப்பி தவறி இதில் புகுந்துருச்சது, இதோட இணைச்சிட்டாங்க. இதுக்கும் முதல் வர்ற 6 வசனங்களுக்கும் சம்பந்தமே இல்லையாகும். ஏன்னா இது டோட்டலாக இதில் நான் எச்சரிப்பு, எப்படி ஆராதிக்கிறதுன்னு சொல்லி விடணும்னு சொல்லிட்டு திடீர்னு எச்சரிப்புன்னு வந்தால் எப்படி, எதிர்பாராத ஒரு இன்ட்ரப்ஷன் மாதிரி இருக்குது. அதனால் அது வேறு சங்கீதம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது கிடையாதுன்னு தான் நான் நம்புகிறேன். அநேக வேத வல்லுநர்களும் அப்படி தான் நம்புகிறாங்க. ஏன்னா அந்த வசனங்கள் ரொம்ப முக்கியம். அந்த பகுதி பிறகு அதை கவர் பண்ண போகிறேன். இன்றைக்கி முதல் பகுதி மட்டும் கவர் பண்ண போகிறேன். ஏன்னா இது ரொம்ப விவரமான ஒரு சங்கீதம். வர்ஷிப்பை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். எப்படி வர்ஷிப் ஜாய்ஃபுல் வர்ஷிப்பாக இருக்கணும், ஒரு சந்தோஷமான வர்ஷிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய சபை ஜனங்களும் இன்னும் கேட்கிற மற்றவர்களும் இதன் மூலமாக பயனடைய வேண்டும். அதனால் அதை கொஞ்சம் விவரமாக இன்றைக்கி பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த 7லேருந்து 11 ரொம்ப முக்கியமான பகுதி. ஏன்னு சொன்னால், அப்படியே அந்த 7லேருந்து 11 எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7லேருந்து 11 வசனங்களில் கோட் பண்ணுறாங்க. இந்த 7லேருந்து 11 எடுத்து எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் 7லேருந்து 11 அப்படியே கோட் பண்ணுறாங்க. நிறைய இடங்களில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்படுகிறது, கோட் பண்ணப்படுகிறது, மேற்கோள் காட்டப்படுகிறது. ஆனால் இதுபோல் ஒரு விவரமான மேற்கோள் காட்டுதல் வேறு இருக்கான்னு தெரியல. இது ரொம்ப டீட்டெயில்டு, அப்படியே 7லேருந்து 11 அப்படியே கோட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு சங்கீதத்தை வாசித்து உங்களுக்கு போதிக்கணும் இல்லையா, அது மாதிரி பயன்படுத்துகிறாங்க. அதை அந்த 7லேருந்து 11 சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வர 4லேருந்து 13 வரை உள்ள வசனங்களில் இதை வச்சு போதிக்கிறாங்க. எபிரேயரில் சொல்கிறேன். 7லேருந்து 11 இந்த 95 7லேருந்து 11 கோட் பண்ணிவிட்டு அவங்க பிரசங்கத்தின் வசனம் மாதிரி அந்த ஆசிரியர் யூஸ் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு மீதி 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வரைக்கும் அதை வச்சு போதிக்கிறார். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதனால் கொஞ்சம் அதுக்கு வெயிட் பண்ணுவோம், பிறகு அதுக்கு வருவோம். இப்போ அதுக்கு போனோம்னா ரொம்ப அவசர அடியில் போகிறோம். இன்றைக்கி முதல்ல அந்த முதல் பகுதியை பார்ப்போம். ஜாய் டு வர்ஷிப்புங்கிற அந்த முதல் பகுதியை பார்ப்போம். 3 பகுதியாக பிரிக்கலாம்னு சொல்லிட்டேன். முதல்ல கால் டு வர்ஷிப்பு, ரெண்டாவது ஏன் வர்ஷிப் பண்ணணும், ஏன் ஆராதிக்கணும், மூணாவது ஒரு எதிர்பாராத ஒரு எச்சரிப்பு. மற்ற 2 பகுதிகளுக்கு பிறகு வருவோம். முதல்ல இந்த ஜாய் டு வர்ஷிப் போவோம். நான் வாசிக்கிறேன். முதல் 2 வசனங்களை மட்டும் பார்ப்போம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய ரட்சணிய கண்மலையை சங்கீத கீர்த்தனம் பண்ண கடவும், வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். இப்போ ஆராதனை எப்படி சந்தோஷமான ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இங்கே ரொம்ப தெளிவாக போதிக்கப்படுகிறது. இதை வாசிக்கும் போதே கம்பீரமாக பாடணும், சங்கீத கீர்த்தனம் பண்ணணும், துதிக்கணும், சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம் இப்படிலாம் சொல்லும்போது வர்ஷிப் எப்படி இருக்கணுங்கிறத பற்றி ஒரு க்ளூ நமக்கு கொடுக்குது. சில இடங்களில் சொல்லி கொடுக்குற மாதிரி இல்லை. வர்ஷிப்னால் அப்படியே எல்லாம் குவாய்ட்டாக ஃப்ரீஸ் பண்ணிடணும், அப்படியே ஒரு அசைவு கூட இருக்கக்கூடாது. ஏன்னா பயபக்தியாக பண்ணணும் இல்லையா. அப்போ பயபக்தின்னா அதனுடைய அர்த்தம் என்னென்னா அப்படியே நின்றுக்கணும், அசையக்கூட கூடாது. அதுதான் வர்ஷிப்ன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் இங்கே பாருங்கள் என்ன ஃபீலிங் கிடைக்குது உங்களுக்கு. கம்பீரமாய் பாடி சங்கீத கீர்த்தனம் பண்ணுவோமாங்க, துதிங்க. துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து
ஆர்ப்பரித்துன்றது வந்து சாதாரண வார்த்தைகள் கிடையாது. இதெல்லாம் பயங்கரமான வார்த்தைகள். பாருங்கள், இங்கிலீஷில் எப்படி வருது? லெட் அஸ் சிங் ஃபார் ஜாய் டு த லார்ட், லெட் அஸ் ஷவுட் அலவுட் டு த ராக் ஆஃப் அவர் சால்வேஷன். சங்கீத கீர்த்தனம் பண்ணுவோம் வாருங்கள், கம்பீரமாய் பாடி சங்கீத கீர்த்தனம் பண்ணுவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? இங்கிலீஷில் எப்படி சொல்லியிருக்குன்னா, நல்லா சத்தம் போட்டு அதை பண்ணுவோம் வாருங்கள் அப்படியே சொல்லியிருக்கு. ரெண்டாவது வசனம், let us come before him with thanksgiving, extol him with music and song. இசையெல்லாம் பயன்படுத்தி அப்படி பாடுவோன்றாங்க. சிஎஸ் லூயிஸ்ங்கிற இந்த மகா பெரிய போதகர் இதை குறித்து சொல்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் யூதர்கள் எப்படி ஆராதித்தாங்கன்றதை பற்றி சொல்லும்போது நல்லா ஓப்பனாக சொல்கிறாரு. அவர் சொல்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் ஒரு ரொம்ப பாரம்பரியமான ஒரு உலகத்தில் வாழ்ந்தவர், கிறிஸ்தவ பாரம்பரியங்கள் நிறைந்த ஒரு உலகத்தில் வாழ்ந்தவர். ஆனால் அவர் ஒரு ப்ரொஃபஸர். பாருங்கள், க்ளீனாக ஓப்பனாக இருக்கிறது உள்ளபடி சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, யூதர்கள் தேவனை வாஞ்சித்தார்கள். they had appetite for God அப்படின்றார். தேவன் பேரில் ஒரு பசி தாகம் அவர்களுக்கு இருந்தது. their worship was full of cheerful spontaneity. அவங்களுடைய ஆராதனை ரொம்ப சந்தோஷமானதாகவும் ரொம்ப இயல்பானதாகவும் இருந்தது. அப்படியே உள்ளத்துலேருந்து வருது. ஒன்றும் ஷோ கிடையாது, புட்டான் கிடையாது, அவங்க ஏதோ உண்டாக்குறது கிடையாது, பாடு வீடுன்னு சொல்லி உண்டாக்குறது கிடையாது, அல்லது ட்ரமம் அடித்து உசுப்பேற்றினது கிடையாது. சியர்ஃபுல் ஸ்பான்டனேட்டி. அவங்க உள்ள சந்தோஷமாக இருக்காங்க, கடவுளோட நல்ல உறவில் இருக்கிறாங்க, கடவுளை விரும்புகிறாங்க, கடவுளை நேசிக்கிறாங்க. அதிலிருந்து வர்ற ஒரு ஆராதனையாக இருக்குன்றார். இட்ஸ் லைக் அ நேச்சுரல் டிசையர்ன்றார். ஒன்றை விரும்பினா எப்படி நம்ம ஆசையாக அதை நாடுவோம், ஆசையாக ஒரு காரியத்தை பார்ப்போம், அதில் மகிழ்வோம். அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் போனால் எவ்வளோ ஒரு ஆர்வத்தோடு போகிறோம். போகிற வேகத்தை பாருங்கள் ஜனங்க. கிரிக்கெட் மேட்ச்சுக்கு ஓன்னு போவான். அங்கே போய் உட்கார்ந்த உடனே அவனுக்கு பொறுக்க முடியாது, எப்படா வருவாங்க, எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்ற ஒரு கொஞ்சம் கூட ஒரு இதே இருக்காது. அவ்வளோ ஒரு வாஞ்சை, எப்படியாவது அதை பார்க்கணும். அந்த மாதிரி சொல்கிறார், நேச்சுரல் டிசையர். They sang gladly, played instruments and made joyful noises to celebrate God's goodness. சந்தோஷமாக பாடினாங்க, இசைக்கருவியில் வாசித்தாங்க, சந்தோஷமாய் ஆர்ப்பரித்துனா சத்தமிட்டு தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை கொண்டாடினார்கள் அப்படின்றார்கள். அப்படி தான் யூதர்கள் ஆராதிச்சாங்கன்னு சங்கீதத்தை பற்றி அவர் எழுதியிருக்காரு. சங்கீதத்தை பற்றி ஒரு புக்கு, மெடிடேஷன்ஸ் ஆன் த சாம்ஸ்னு ஒரு இதை எழுதியிருக்காரு. அதில் ஒரு சங்கீதத்தை பற்றி நல்லா எழுதுறாரு. அதில் சொல்கிறார், இப்படி தான் இருந்தாங்க அவங்க. ஆகவே சங்கீதங்கள் அவர்கள் இப்படி மகிழ்வதை குறித்தும் பாடுவதை குறித்தும், இன்னும் கேட்டால் இசையை வாசித்து நடனமாடி கர்த்தரை துதிப்பதை குறித்துமாய் இருக்கிறது அப்படின்றார். இவர் நடனம் ஆடுற கல்ச்சர்லேருந்து வரல, அப்படிப்பட்ட சபையிலேருந்து. நீங்கள் ஒன்றா நினச்சி விடாது, சரியான பெந்தோஸ்து இருப்பார் போல இருக்கு, இந்த மாதிரி டான்ஸுக்கு எல்லாம் ஆடுற சபையிலேருந்து வந்திருப்பார். இல்லைங்க, இவர் எவ்வளோ பாரம்பரியமாக இருக்கணுமோ பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஆள், எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்கணுமோ அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக, ரொம்ப அறிவாளின்னு சொல்லணும், ஆழமான மனுஷன். இதெல்லாம் எதையும் அவர் பண்ணுறது கிடையாது. ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் பார்த்த வரைக்கும் சங்கீதத்தில் அவங்க சந்தோஷமாக பாடுறாங்க, இசையை வாசிக்கிறாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க. அவங்க ஆராதனை அப்படி தான் இருந்திருக்கும் போல இருக்கு. உண்மையை சொல்கிறாரு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் கண்டிப்பாக அவருக்கு போன கோயிலில் அதை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் அவர் சொல்கிறார், இப்படி தான் இருக்குது சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஆர்ப்பரித்து துதிக்கிறாங்க, சத்தமிடுறாங்க. அது மட்டும் இல்லை, டான்ஸ் ஆடி கூட கர்த்தரை துதிக்கிறாங்க அப்படிங்கிறார். Their worship was not about being extra holy or humble. It was simply about delighting in God. அந்த எக்ஸ்ட்ரா ஹோலின்ற வார்த்தை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, ஹோலி அண்ட் ஹம்புளாக இருக்க வேண்டியது அவசியம். கர்த்தரை ஆராதிக்க வரும்போது ஒரு பயபக்தி இருக்கணும், கர்த்தருக்கு முன்னால் நம்ம தாழ்த்தணும், அதெல்லாம் இருக்கணும். எக்ஸ்ட்ரா ஹோலி தான் தப்பு. அது என்ன, கர்த்தர் சொல்கிறத விட இன்னும் ரொம்ப பயபக்தி ஆகி சத்தமே வெளியே வர மாட்டேங்குது. ஏன்னா அவ்வளோ பயபக்தி, அவ்வளோ ஹியூமிலிட்டி. வாயை திறக்குது, வந்த நிமிஷத்துலேருந்து அசைய கூட இருதில்லை. பாட்டு பாடினா பக்கத்தில் இருக்கவனு கூட கேட்காதபடி பாடுறது. அதுதான் எக்ஸ்ட்ரா ஹோலி அண்ட் ஹம்பிள். அது கிடையாதுன்றார். அந்த மாதிரி அவங்க முயற்சி எடுக்கலை. ஹோலி அண்ட் ஹம்பிளாக இருந்தாங்க. ஆமாம், அது இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், தாழ்மையாக இருக்கணும். ஆனால் மிதமிஞ்சிய பரிசுத்தம், தாழ்மை, அந்த மாதிரி தங்களை பெரிய பரிசுத்தவான்லாம் பெரிய தாழ்மை அப்படியே உம்முன்னு
அந்த காலத்தில் ஒரு பாஸ்டர் இருந்தார். அவர் ஆமென் ஹல்லேலூயா அப்படின்னு இருப்பார். அங்கே எல்லாம் குதித்து உருண்டுக்கிட்டு இருப்பாங்க எல்லாரும். நான் எங்கள் வீட்டில் ஒரு நாள் கேட்டேன் எங்கள் அப்பாட்ட, அவர் மட்டும் ஆமென் ஹல்லேலூயான்னு உட்கார்ந்த இடத்துல அசையாமல் சொல்கிறாரு, இவங்கெல்லாம் உருண்டுகிட்டு இருக்கிறாங்க. இது என்ன நடக்குது இங்கே அப்படின்னு. அப்போ சத்தமிடுறது தப்பா, ஆர்ப்பரிக்கிறது தப்பா, சந்தோஷமாக கர்த்தரை துதிக்கிறது தப்பா? இல்லை, அப்படி தான் கர்த்தரை ஆராதிச்சாங்க ஜனங்க. இப்போ எப்படியோ சபைகளில் போதிச்சு வச்சுட்டாங்க, கையை தட்டாத, கையை தூக்காத, சத்தம் போடாத, இது சர்ச்சு அமைதலாக இருக்கணும், குவைட்டாக இருக்கணும், பயபக்தியாக இருக்கணும். இது மிதமஞ்சிய ஒரு பயபக்தி, மிதமஞ்சிய ஒரு பரிசுத்தம். இது இவங்க உண்டாக்குனதுனால சபைகள் செத்து போயிடுச்சு. இன்றைக்கி அங்கே ஒன்றும் லைஃபே இல்லை, வர்றவங்களுக்கு அங்கே ஒன்றும் இல்லை, எவனையும் சந்தோஷமாக்காது. பார்க்குறவங்க கூட ஏதோ சாவு ஆராதனை நடக்குது போல இருக்குது, யாரோ செத்து போயிட்டாங்க போல இருக்குது, அதெல்லாம் அம்முனுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவான். அந்த மாதிரி ஆக்கி வச்சுட்டாங்க பாருங்கள். போதிச்சு அதை இந்த எக்ஸ்ட்ரா ஹோலினஸையும் ஹியூமிலிட்டியும் போதிச்சு ரொம்ப ஓவராக அதை இது பண்ணி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கை காலெல்லாம் கட்டி போட்டு, வாயை கட்டி போட்டு, ஒன்றும் செய்யாதபடி ஆக்கி விட்டாங்க. C.S. லூயிஸ் சொல்கிறது ரொம்ப முற்றிலும் உண்மை. அவர் சொல்கிறாரு, சங்கீதத்தை வாஸ்து பார்த்துட்டேன், இப்படி தான் இருக்குது. வர்ஷிப் எப்படி பண்ணாங்க ஜனங்க? கர்த்தரை வாஞ்சித்தார்கள். வாஞ்சிக்கிற ஜனம், கர்த்தரை ரொம்ப விரும்புகிற ஜனம் கர்த்தரை துதித்து ஆர்ப்பரித்து கம்பீரித்து பாடி இசையெல்லாம் வாசித்து, ஏன் நடனம் கூட ஆடி அப்படிலாம் துதிக்கிறாங்க. அதுதான் நான் சங்கீதத்தில் வாசித்தேன்றார். உண்மையை பேசுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க இப்படி தான் இருக்கணும்னு? வர்ஷிப்பை பற்றி நம்முடைய எண்ணங்கள் யாரோ சொன்னதுலேருந்து வரக்கூடாதுங்க, நான் சொன்னதுலேருந்து கூட வரக்கூடாது. அதனால தான் பைபிள் சொல்கிறத கவனிங்கன்றேன். நான் சும்மா ஒரு மவுத் பீஸிங்க. பைபிள் சொல்கிறதுலாம் இருக்குது, நீங்கள் பாருங்கள், பைபிளில் நீங்கள் சங்கீதங்கள்லாம் வாசித்து பாருங்கள். C.S. லூயிஸ் சொல்கிறது கரெக்ட். அதனால தான் அவரெல்லாம் கொண்டாடுறேங்க. அவர் ஒரு பெரிய மனுஷர், பெரிய அறிவாளிங்க. அவரை யாரும் பைத்தியக்காரன்னு சொல்ல முடியாது, பெரிய ஆள் அவர். உலகத்தில் பெரிய பெரிய பிரசங்கர்லாம் ரொம்ப மதிக்கிறாங்க அவரை. அப்பேற்பட்ட ஒரு ஆள். அவரை வாசிக்காத பெரிய பிரசங்கர் யாரும் இருக்க மாட்டாங்க, அப்பேற்பட்ட ஒரு ஆள். அவர் சொல்கிறத ஏன் கொண்டு வர்றேன்னா, அவர் எழுதியிருக்கார் சங்கீதங்களை பற்றி. அவருடைய முடிவு இதுதான், எப்படி ஆராதனை இருந்திருக்குன்றதை பற்றி சொல்கிறாரு. அது உண்மையான, நீங்களே வாசித்து பாருங்கள், 150 சங்கீதத்தையும் வாசித்து பாருங்கள். இப்படி தான் ஆராதிச்சிருப்பாங்களா? இப்படி தான் கர்த்தரை தூச்சாங்களா? ஆர்ப்பரிச்சாங்களா? கம்பீரமாக பாடினாங்களா? இல்லை பாடினாங்களா? வெளியிலேயே சத்தம் கேட்காதபடி பாடினாங்களா? இல்லை கம்பீரமாக பாடினாங்களா? மியூசிக்கெல்லாம் வாசித்து ஆராய்ச்சாங்களா? அல்லது இன்றைக்கி சில சபைகளில் மியூசிக்கே கூடாதுங்கிற கொள்கைகளை கூட பின்பற்றுறாங்க. சுத்தமாக மியூசிக்கே கூடாதுன்ற இடம்லாம் இருக்குது. வெறும் பிச் பைப்பை வச்சு கீ மட்டும் கொடுப்பாங்க, பீ ஒன்று விடுவாங்க, அந்த கீழே ஆரம்பிக்கணும், அந்த சுதியில் ஆரம்பிக்கணும், அதுக்காக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மியூசிக் யூஸ் பண்ணக்கூடாது. அதை மட்டும் எப்படி யூஸ் பண்ணலான்னு தெரில. இல்லைனா ரொம்ப ஹையாக ஆரம்பிச்சிருவாங்க, லோவாக ஆரம்பிச்சிடும், பாட முடியாது. அதனால் இதை மட்டும் யூஸ் பண்ணி பாட்ட ஆரம்பிச்சுட்டு மியூசிக்காக வாசி. அதுக்கு ஒரு பெரிய பிரசங்கம். மியூசிக்கு ஏன் வாசிக்க கூடாதுன்றது ஒருத்தர் பண்ணார் பாருங்க பிரசங்கம். ஐயோ, நானே அசந்துட்டேன்னா இப்படி ஒரு பிரசங்கம்னு போட்டு பைபிள் முழுக்க எடுத்து அது பழைய ஏற்பாட்டு காரியமாக்கும், புதிய ஏற்பாட்டு உள்ளது கிடையவே கிடையாதாக்கும், நான் நிரூபித்து காண்பிக்கிறேன்னாக்கன்னு போட்டு எடுத்து உருட்டி பரட்டி முடித்தார். சில நேரங்கள் வரும்போது கரெக்டாக பிரிச்சிடுறாங்க, அது பழைய ஏற்பாடு, இது புதிய ஏற்பாடு. பைபிள் ஒரே புஸ்தகம் தாங்க. கர்த்தரை துதிக்கிறதெல்லாம் வரும்போது எப்படி பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுலாம் பிரிக்கிறீங்க? சில வித்தியாசங்கள் தான் இருக்குது. அங்கே பலிகள் இருந்தது, இங்கே பலிகள் கிடையாது. ஏன்னா கிறிஸ்துவாகி இந்த ஒரே பலியை பற்றி தான் எல்லா பலிகளும் போதிக்குது. இவர் வந்த பிறகு அந்த நிழல் தேவையில்லை, நிஜம் வந்துருச்சு, அதனால் இனிமேல் பலிகள் கிடையாது. இப்படி சில காரியங்கள் கிடையாது ஒழிய சுத்தமாக அது பழைய ஏற்பாடு இது புதிய ஏற்பாடு பிரிக்கவே கூடாது. அது ஏன் பிரித்து வச்சுருக்காங்க பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுனா, நம்முடைய வசதிக்காக, நம்ம மூளை குழம்பிடக்கூடாதுன்னு 66 புஸ்தகங்களை வச்சுக்கிட்டு போட்டு குழப்பிட்டு இருக்கக்கூடாதுன்னு ரெண்டாக பிரித்து வச்சுருக்காங்க. நம்ம படிக்கிறதுக்கு வசதியாக. மனுஷன் ஆவி ஆத்மா சரீரமாக இருக்கிறான்னு நம்ம பிரித்து சொல்கிறோம். நம்ம என்ன கூறு போட்டால் வச்சுருக்காரு கர்த்தர் நம்மளை? ஆவி இந்தா
ஆத்மா அங்கே கிடக்குது, ஆவி இங்கே கிடக்குது, சரீரம் அப்படியா? கிடையாது. ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் ஒரே ஆளுக்குள்ளே இருக்குது. ஏன் பிரிக்கிறோம்? படிக்கிறதுக்காக பிரிக்கிறோம், புரிஞ்சுக்கிறதுக்காக பிரிக்கிறோமே ஒழிய ஆக்சுவலாக அது பிரிஞ்சு இல்லை. ஆவி, ஆத்மா, சரீரம்னு கிடையாது. முழு மனிதனில் இந்த முக்கூறுகள் இருக்கிறது. அதே மாதிரி தான் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. இதுக்கு இவ்வளோ பெரிய முயற்சி எதுக்குன்னு எனக்கு தெரியல. இதை முயற்சியை எடுத்து மியூசிக்கே இல்லாமல் அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு சபை பிரிவே உண்டாயிடுச்சு பாருங்கள். அமெரிக்காவிலாம் இருக்குது ஒரு சபை பிரிவே உண்டாகி அவங்க உலகம் முறை போய் அவங்க மிஷினரி வேலைலாம் பார்க்குறாங்க. மெயின் குறிக்கோள் என்னன்னா மியூசிக் இல்லாத சபைகளை எழுப்பணும். என்னத்தை சொல்கிறது? இதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு தேவையா? கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ணிட்டு போகலாம் பேசாமல். எதுக்கு எது மியூசிக் இல்லாத சபை? இசை கருவிகள் வாசிக்கக்கூடாது. சிலர் முழுமையாக அப்படி ஒதுக்க மாட்டாங்க, இசை கருவியை வேணான்னு சொல்ல மாட்டாங்க. இந்தந்த இசை கருவிகள் இருக்கக்கூடாது. கிட்டாரை உள்ள கொண்டாடாதுன்றான், வரக்கூடாது உள்ள கிட்டார். ஏன்னா கிட்டார் சாத்தானுடைய கருவி, அதனால் கிட்டார் அலௌடு கிடையாது. ஆர்கன் ஓகே கொண்டா, ஏன்னா அது பரலோக கருவி. அது எலக்ட்ரானிக் கீபோர்டு அதெல்லாம் வரக்கூடாது. எலக்ட்ரானிக் கீபோர்டு நான்லாம் வாலிபனாக இருக்கப்போ வந்தது. எனக்கு 17-18 வயசு இருக்கும்போது வந்தது. ஒரு கன்வென்ஷன் எங்கள் அப்பா வச்சுருந்தார். அப்போ தான் முதல்ல போய் நான் ரெண்ட் பண்ணி கொண்டாந்தேன். இங்கே ஒருத்தர் ரெண்ட் பண்ணிகிட்டு இருந்தார். அவர்கிட்ட போய் வாங்கிட்டு வந்து எனக்கு ரொம்ப புதுசு, ரொம்ப ஆசை அதை வாசிக்கணும். கொண்டாந்து அதை வாசித்தோம். அதுக்கு சிலர்லாம் உலகம் சபைக்குள்ளே வந்துருச்சு, வர வர கெட்டு போகுது, இந்த மாதிரி சவுண்ட்லாம் உண்டாக்குறாங்க, கோயன்னு இது அது வேற என்ன, அது சர்ச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி சிலர் இருக்கிறாங்க. சில கருவிகள் வரக்கூடாது. உங்களுக்கு தெரியுமா, சரித்திரத்தை சொல்கிறேன். கிறிஸ்தவ சரித்திரம் கொஞ்சம் படிக்கணும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்குது. 5 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் சில விதமான கார்ட்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா சபையிலேருந்து உங்களை பேரையே எடுத்துருவாங்க. சபையில் மெம்பர்ஷிப்லேருந்து நீக்கிடுவாங்க. சில பர்டிகுலர் கார்ட்ஸ், ஜாஸி கார்ட்ஸ்னு இருக்குது. சில ஜாஸி கார்ட்ஸில் பல விதம் இருக்குதுங்க. சிலதெல்லாம் ரொம்ப சிம்பிள் சவுண்டிங்காக இருக்கும், சிலது ரொம்ப ஜாஸியாக இருக்கும். கொஞ்சம் அது இந்த டான்ஸ் மியூசிக் இதிலெல்லாம் பயன்படுத்துவாங்க பாருங்கள், அந்த மாதிரி கார்ட்ஸ். அந்த கார்ட்ஸை அந்த ஒரு மியூசிக்கல் ஃபார்மேஷன் அதை யூஸ் பண்ணால் சில நோட்ஸை ஒன்றா வாசிக்கிறாங்க, அதுதான் இந்த சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதை வாசித்தா அவுட், மெம்பர்ஷிப் கேன்சல்டு. சரித்திரத்தை வாசித்து பாருங்கள் நீங்கள், மெம்பர்ஷிப்பே கிடையாது உங்களுக்கு. வேண்டாத அது நான் நினைக்கிறேன் திருச்சபை ரொம்ப வருஷமாக வேண்டாத போதிக்கிறதுக்கே நேரத்தை செலவழித்து இதுக்கு பைபிள் எடுத்துக்கிட்டு ஆதாரங்களை திரட்டி வச்சுக்கிட்டு அது கூடாது, இது எங்கே போட்டிருக்குது அந்த மாதிரி கார்ட்ஸ் வாசிக்கக்கூடாதுன்னு. பைபிளில் டான்ஸ் ஆடினாங்கன்னே போட்டிருக்குது, டான்ஸ் ஆடி கத்திர தூச்சாங்க அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ எதுக்கு இதெல்லாம், இந்த வீண் முயற்சியெல்லாம் எதுக்கு எடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணணும்? எடுத்து பண்ணி கடைசியில் அதனுடைய ரிசல்ட் என்ன? எந்த உயிரும் எந்த ஒரு உயிரோட்டமும் இல்லாத, எந்த ஒரு அருமையான பாடல் இசையெல்லாம் ஒன்றும் இல்லாத, யாருக்கும் ஒரு துக்கத்தோடு வர்ற மனுஷனுக்கு கூட ஒரு ஆறுதல் சொல்ல முடியாத அப்படிப்பட்ட விதத்தில் உட்காந்து பாடிக்கிட்டு இவங்க பாடினாலே அவன் போயிடுவான். வந்தவனும் சாக்கி இது என்னமோ பாடினுடுறாங்க அப்படின்ட்டு போயிடுவான். பாடுறது கூட பல அப்ஜெக்ஷன்ஸு, எல்லாத்தையும் பாட முடியாது. நீங்கள் சாண்டிங்னு ஒன்று இருந்துச்சு அந்த காலத்தில். அந்த சாண்ட் ஓன்னு தான் பாடம், அப்படி தான் பாடின மொழியை வேறு, அது அப்படியே ஒரு ராகமே வேறு மாதிரி போகும், ஓதுற மாதிரி, அவ்வளோதான் பாட்டு. அதுக்கு மேலே நீங்கள் ராகமெல்லாம் அழகெல்லாம் தேர்ஸ் த ஃபீல் இந்த வெளியே போட்டுருவாங்க. சபைக்குள்ள மெம்பர்ஷிப்பே கிடையாது உனக்கு போ, அவ்வளோதான். நம்ம பாடுற பாட்டெல்லாம் உடனே டிஸ்மிஸ்டு, பாட்டும் டிஸ்மிஸ்ட், நீங்களும் டிஸ்மிஸ்டு. முடிஞ்சால் அவங்க நரகத்துக்கு அனுப்பிச்சிருவாங்க நம்மளை, அது அளவுக்கு முடியாது அவங்களால. இப்படி இருந்தது பாருங்கள். இது தேவையா? இது நான் ஒரு சபைக்கு போனேன், நான் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் ஒரு சபைக்கு போனேன். அங்கே பிரமாதமாக பாடுவாங்க. அதை பாடினோன்னே எனக்கு, நான் இங்கேருந்து போனேன் பாருங்கள், அப்போ ஒன்றும் கிடையாது. அப்போ நான் போகிறதுக்கு முன்னால் நான் அக்கார்டியன் வாசிப்பேன். நான் முயற்சி எடுத்து சில ஒரு ஆளை ட்ரம்ஸுக்கு கூப்பிட்டு வருவேன், இன்னொருத்தனை கிட்டாருக்கு கூப்பிட்டு வருவேன். அப்படியே வாசித்து கொஞ்சம் அப்படியே பண்ணுவோம். அதுவே ரொம்ப டூ மச் மாதிரி.
இந்த ட்ரம் வாசிக்கிறவனு ஒழுங்காக வாசிக்க சொல்லுன்னு சிலர் சொல்லிட்டு போவாங்க. ரொம்ப போட்டு தட்டுறான், அவன் உருட்டுறான், அது என்ன உருட்டுறது, அது என்னத்தையும் அவனுக்கு சொல்லாமல் இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு காலம். அங்கே போகிறேன், பார்க்குறேன், என்ன மாதிரி பாடுறாங்க. ஆப்ரிக்கன் அமெரிக்கன் பாஸ்டர், பெஸ்ட்டு சிங்கர். என்ன அவர் நின்று பாடு நல்லா இருப்பார், நின்று பாடினார்னா அந்த மேடையே அதிரும். அந்த மாதிரி பாட மியூசிக் வாசிக்கிறவனும் பிரமாதமாக வாசிப்பான். நான் நினச்சது உண்டு, ஜென்மத்திலையும் இந்தியாவில் இது பண்ணவே முடியாது. ஏன்னா முதல்ல மியூசிஷியன்ஸ் கிடைக்காது, இந்த மாதிரி பாட தெரியாது, இந்த மாதிரி பாடல்களையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த ஆப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ் அவங்க கொஞ்சம் வேறு மாதிரி பாடு, சோல் மியூசிக்னு சொல்லுவாங்க. அவன் உள்ளேருந்து வருது, அவனுக்கு அவன் சந்தோஷத்துலேருந்து பாடுறான், நேச்சுரலாக பாடுறான், கர்த்தரை கொண்டாடி பாடுறான் பாருங்கள். அதனால் எந்த ஒரு இன்ஹிபிஷனும் கிடையாது, எந்த விதமான மனத்தடையும் கிடையாது அவங்கள்ட்ட. எப்படி பாடக்கூடாது, கையை தூக்கக்கூடாது, கையை தட்டக்கூடாது, அசையக்கூடாது, அதெல்லாம் கிடையாது. அவன் பாடும்போது எப்படி அசைஞ்சிட்டு தான் பாடுவான். சிலர் கையை தட்டிட்டு பாடுவாங்க, சிலர் கை தூக்கிட்டு. பிரமாதமாக இருக்கும். அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி அசைவுகளும் பாட்டுகளும் பிரமாதமாக இருக்கும் பாருங்கள். நான் பார்த்து ரொம்ப விரும்புவேன். நான் எப்படியாவது இந்தியாவில் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த மாதிரி கொண்டு வரணும்னு நினைப்பேன். ஆனால் உண்மையாகவே அந்த காலத்தில் நினைக்கும் போது இது நிச்சயமாக முடியாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் கொண்டு வந்துட்டேன். எனக்கே அது ஆச்சரியமாக இருக்குது, எங்கேருந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கோன்னு. எங்கே இருந்தோம் நாங்கள், எங்கே வந்திருக்கிறோன்னு யோசித்து பார்த்தா என்ன மாதிரி மியூசிக்கு, உலகத்தரம் வாய்ந்த மியூசிக்கை கொடுக்குறோம். இங்கே அமெரிக்காவில் ஒரு குடும்பம் உட்காந்து இதை பார்த்துட்டு அந்த லேடி கேட்குது அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட, நம்ம ஏன் இப்படி ஒரு சர்ச்சுக்கு இங்கே போக முடியலைங்க, ஒன்றும் சர்ச்சு இல்லையா இந்த மாதிரிலாம், இந்த மாதிரி மியூசிக் ஒர்ஷிப்பெல்லாம் இருக்கிற சர்ச்சு இல்லையான்னு கேட்குது. அந்த அளவுக்கு அமெரிக்காவில் இருக்குது. தேடி கண்டுபிடிக்கணும். மிகச்சிறந்த சபைகளில் தான் இப்படி மியூசிக் இருக்கும். அங்கேயே அந்த மாதிரி மியூசிக்கை இங்கே கொண்டு வந்துருக்கோம். எத்தனை பேர் ரியலைஸ் பண்ணுறீங்களோன்னு தெரியல. நீங்கள் எங்கேயாவது அமெரிக்காவுக்கு போய் வாழை பார்த்தீங்கன்னா அப்போ புரியும் உங்களுக்கு. நாங்கள் தேடி தேடி பார்த்தோம், ஒன்றும் கிடைக்கல. எத்தனை பேர் எனக்கு எழுதுகிறாங்க, வந்தங்க ஒன்றும் கிடையாதுங்க அமெரிக்கான்னாங்க, தேடி தேடி பார்த்தாலும் இது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு மாற்றிருக்கிறோம். அதனால் உண்மையாகவே இதெல்லாம் வாசிக்கும் போது நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எப்படி இப்படி ஒரு ஆசை வந்ததுன்னா பைபிள்லேருந்து வரணுங்க. இது ஏதோ போதனைகளை தப்பு தப்பாக சொல்லித்தர ஆளுங்க இதை கேட்டு இதுதான் பக்தியாக்கும், இதுதான் பரிசுத்தமாக்கும், இதுதான் அதாக்கும், இதாக்கும்னு சொல்கிற ஆளுகளை விட்டுட்டு நேராக பைபிளை வாசிக்கணும். இந்த சிஎஸ் லூயிஸ் மாதிரி தரமான ஆட்களுடைய பேச்சை கொஞ்சம் கேட்கணும். இவங்க பெரிய அறிவாளி. என்ன சொல்கிறாரு அவர் ஒன்றும் டான்ஸ் ஆடுறவர் கிடையாது, டான்ஸ் ஆடுற கோயிலுக்கு போகிறவனும் கிடையாது. நான் அவர் உண்மையாக பைபிளை புட்டு வைக்கிறாரு. இப்படி தான் அது. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர் தேவனை ரொம்ப விரும்பினாங்க, வாஞ்சித்தாங்க, தேவனை குறித்த பசிதாகம் இருந்தது, சந்தோஷமாக பாடினாங்க, ஆர்ப்பரித்தாங்க, சத்தமிட்டார்கள், இசையை வாசித்தாங்க, டான்ஸ் கூட ஆடினாங்க. அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது நம்ப தகுந்ததாக இருக்கிறது. ஆமாம், நான் வாசித்து பார்த்துட்டேன், 150 சங்கீதத்தையும் வாசித்திருக்கேன். எனக்கு கிடைக்கிற ஃபீலிங்கும் அதுதான். அப்படி தான் பாடினாங்க. ஏன் அப்படி நம்ம பாடக்கூடாது? இப்படி ஆராதிக்கிறது தான் சரியான ஒரு ஆராதனை. அதனால் கொஞ்ச நேரம் நாம் ஜெபம் பண்ணுவோம், கர்த்தரை துதிப்போம். முதலாவது ஏஎஃப்டி சர்ச்சுக்காக கர்த்தரை தோத்தரிக்கணும். இப்படி ஒரு இடத்துல ஃப்ரீயாக இங்கே பாருங்கள், எந்த கம்பல்ஷனும் கிடையாது. நான் முட்டாள்தனமான ஒரு போதனையை கொடுக்கல. நான் எல்லோரும் டான்ஸ் ஆடணும் சொன்னேன்னா எனக்கு அது கிடையவே கிடையாது. எல்லோரும் குதிக்கணும் சொன்னா கிடையாது. எல்லோரும் கை தட்டணும் என்னைக்காக சொல்லியிருக்கேன்னா கிடையாது. எல்லோரும் கையை உயர்த்தணும் சொல்லி ஒன்றுமே சொல்ல மாட்டேன். எல்லாரும் பாடுங்கன்னு கூட சொல்ல மாட்டேன். எப்போவாது சொல்லி எனக்கு ஞாபகம் கூட கிடையாது, சொல்கிறதே கிடையாது, வேணுன்னே சொல்கிறது கிடையாது. ஏன்னா எனக்கு பைபிள் அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுச்சு என்ன. வர்றவங்க கர்த்தரை வாஞ்சிக்கிறவர்களாக இருக்கணும், கர்த்தரோட ஒரு உறவுள்ளவர்களாக இருக்கணும். அப்போ ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, அவங்களா பாடுவாங்க. சிலர் கொஞ்சம் அமைதலாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கர்த்தரை அமைதலாக ஆராதிக்கணும்னு போல் தோணும் போல் இருக்குது. சில நேரத்தில் நல்லா பாடக்கூடியவர்கள் கூட சில நேரத்தில் கொஞ்சம் நேரம் அமைதலாக கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிற்போன்னு நினைக்கிறேன். அதை நான் தப்புன்னு சொல்லலையே, நிற்கட்டும். உங்களுக்கு என்ன தோணுது அந்த நேரம்? நீங்கள் கர்த்தரை எப்படி ஆராதிக்கணும்னு விரும்புகிறீங்க அப்படி ஆராதிங்க. நீங்கள் கையை உயர்த்தணும்னு விரும்புகிறீங்களா, கையை உயர்த்துங்க. நீங்கள் சத்தம் பண்ணணும்னு விரும்புகிறீங்களா, சத்தம் பண்ணுங்க. நீங்கள் கையை தட்டணும்னு விரும்புகிறீங்களா, கையை தட்டுங்க. அவ்வளோதான் நாங்கள் சொல்கிறோம். இது இங்கே நான் இந்த சர்ச்சுக்கு என்ன கையை உயர்த்தணும் நீ அப்படின்னு அதெல்லாம் கிடையாதுங்க. அந்த மாதிரிலாம் ரூல்லாம் கிடையாது. இந்த சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா கர்த்தரை சுதந்திரமாக
அனாவசியமான கட்டுப்பாடுகள் இல்லாமல் கர்த்தரை உங்கள் மனதுக்கு பிடித்தபடி உங்கள் உள்ளத்திலேருந்து கர்த்தரை ஆராதிங்கன்றோம். அது தப்பாது. அதுதான் இந்த சபை. ஆமென். எத்தனை பேர் சொல்கிறீங்க அப்படிப்பட்ட ஒரு சபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன மாதிரி இசை, என்ன மாதிரி இசை குழு, என்ன மாதிரி பாடுறவங்க. இப்போ புதுசு புதுசாக பாடல்கள் நடத்துகிறது ஆளுகள்லாம் ரொம்ப நல்லா நடத்துகிறாங்க. அவங்கெல்லாம் பெரிய பெரிய அளவில் கர்த்தர் அவளை பயன்படுத்துவார்னு நான் நம்புகிறேன், எழுப்புவார்னு நம்புகிறேன். இசை கருவிகளை வாசிக்கிறவங்க எல்லாரையுமே சொல்கிறேன், பாடகர்கள் எல்லாரையுமே கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறாரு. இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காரியம். இது ஒரு உருவாகுது. அப்படி ஒரு காரியம் உருவாகிறது. இப்படி உருவாக வேண்டும். நம்ம சபை பாட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லோரும் பாடுறாங்க. ஒருத்தர் சுற்றி சுற்றி பார்க்குறாரு, நின்றுட்டு அவருக்கு பொறுக்க முடியல, எல்லாம் அப்படி பார்க்குறாரு. முடிஞ்சோன்னே என்கிட்ட சொல்கிறாரு, உங்கள் சர்ச்சில் எல்லோரும் பாடுறாங்கல்ல அப்படின்றாரு. ஏன் உங்கள் சர்ச்சில் பாட மாட்டாங்கல்ல? இல்லைங்க, நாங்கள் போய் நின்றுக்குவோம், கொயர் பாடும், நாங்கள் பாடுவோம், ஆனால் யாருக்கும் பக்கத்தில் இருக்க ஆள் கூட கேட்காதபடிக்கு பார்த்துக்குவோம். அவ்வளோ கிசு கிசுன்னு பாடிட்டு எங்களுக்கு உள்ளத்தில் பாடிட்டு கையை கூட ஒன்றும் அசைக்க மாட்டோம், ஒன்றும் பண்ண மாட்டோம், அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுடுவோம். முடிஞ்சோடனே உட்காந்துக்குவோம். அவ்வளோதான். இங்கே வந்தால் எல்லோரும் பாடுற சபையாக இருக்குது இது அப்படிங்கிறாரு. அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் நினச்சேன் சபையெல்லாம் எல்லாம் பாடுவாங்கன்னு. அப்படி இல்லை போல இருக்குது. சொல்கிற எல்லோரும் பாடுறாங்களேங்கன்றார். எல்லோரும் ஏன் பாடுறாங்கன்னா கர்த்தரை வாஞ்சிக்கிற வாஞ்சை இருக்கிறதுனால. ஒரு சிலர் ரட்சிக்கப்படாத ஆட்கள் இருக்கலாம், ஆண்டவர் அறியாத ஆட்கள் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலுமானவர் கர்த்தரை விரும்புகிற ஆட்கள், கர்த்தரை நேசிக்கிற ஆட்கள், கர்த்தரை அன்பு கூறுகிற ஆட்கள் இருக்கிறதுனால இவர் பாடி கர்த்தரை ஆர்ப்பரித்து மகிழும்போது பலவிதமான ஆட்கள் உள்ளே வர்றாங்க பாருங்கள். உள்ளே ஆட்டோ ரிக்ஷாக்காரங்க எத்தனையோ பேர் உள்ளே உட்காந்துருக்காங்க. ஏன்னா என்னடா இப்படி பாடுறாங்களே, நல்லா இருக்குது, உட்காந்து ஒரு பாட்டு கேட்டு போகலான்னு உட்காந்துருக்கான். டாக்ஸி ஓட்டின சும்மா ஒரு பாட்டு கேட்டு போயிடலாம் அப்புறமா, ஏன்னா பாட்டு அவனை இழுக்குது. பக்கத்து தெருவில் நடந்து போகிறவங்க சில நேரத்தில் இப்படி சுற்றிக்கிட்டு முன்னாள் கேட்டு வழியாக பிரசவாக்கத்தில் உள்ளே உட்காந்து ரட்சிக்கப்பட்டு விசுவாசியாகி இந்த சபையில் எத்தனையோ வருஷமாக இருக்கிறவங்கெல்லாம் உண்டு. பாட்டு ஆரம்பிக்கும் போது கரெக்டாக பக்கத்தில் இருக்க மாடியிலெல்லாம் சேர்லாம் போட்டு உட்காந்துக்குவாங்க. ஜனங்கள்லாம் ஃபுல்லாக பிரசங்கம் வரைக்கும் ஃபுல்லாக கேட்பாங்க. என்றைக்காவது ஒரு நாள் கேன்சல் பண்ணணும் எங்கள் மழைகளைன்னு எப்போது பார்த்தா கேட்பாங்க, என்னங்க நேற்று கேன்சல் பண்ணிட்டீங்களே, நாங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டுருந்தோம் எப்படா ஆரம்பிக்கணும், டியூஸ்டே நைட்டு ஒன்றும் இல்லையே இந்த வாரம் அப்படிம்பாங்க. அங்கே அவங்க வீட்லேயே உட்காந்து அவங்க கேட்டுக்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் நல்லா பண்ணணும், அதை கொஞ்சம் நல்லா பண்ணணும். நல்லா பண்ணால் அவங்க கேட்கக்கூடிய விதத்தில் முக்கால்வாசி நேரம் எப்படி பண்ணுறோன்னா அவங்க போய் போலீஸில் ரிப்போர்ட் பண்ணுறான், சவுண்டு ரொம்ப ஓவராக இருக்குங்க, இஷ்டத்துக்கு பிஏவை படிச்சுக்கிட்டு கால்னு கத்த வேண்டியது தான் வேலையாக போச்சு. பிஏ சிஸ்டம்காரங்களுக்கும் கொஞ்சம் கூட இதே கிடையாது. சவுண்டு ஃபுல்லாக வைக்கலன்னா அப்புறம் பிஏ ரெண்ட் பண்ணி என்ன ஒருத்தர் சொல்கிறார், காசு கொடுத்து எடுத்துருக்குதுங்க, அதனால் ஃபுல்லாக வையே. அடக்கடவுளை எப்படி இருக்குன்னா ஏசி போட்டிருக்குது, அதனால் ஃபுல்லாக ஏசி ஃப்ரீஸ் ஆகும். எந்த அளவுக்கு தேவையோ அவ்வளோதாங்க வைக்கணும். நீங்கள் காசு கொடுத்து வாங்கியிருக்கீங்கனாலும் ஃபுல்லாக வைக்கிறதா? ஃபுல்லாக வைன்னு தெருமுழுக கேட்குது. ஒருத்தரும் தூங்க முடியல, ஒன்றும் படிக்க முடியல, ஒன்றும் முடியல, சத்தம். அது கேட்குறது கொஞ்சம் அழகாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களும் உட்காந்து கேட்பாங்க கொஞ்ச நேரம். இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது. எத்தனை பேர் தொடப்பட்டிருக்கிறாங்க பாடல்கள் மூலமாக, ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் அனுபவத்தில் நான் பார்த்த ஒன்று. இதெல்லாம் நடக்கணும்னு வாலிப நாட்களில் நான் நம்பினேன், அதை விரும்பினேன். இப்படி ப்ரொடியூஸ் பண்ண முடியுமான்றது எனக்கு சந்தேகம். ஏன்னா இந்தியாவில் புதுசாக ஒன்று செய்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். செஞ்சிங்கன்னா நீங்கள் பெரிய வில்லன் ஆகிடுவீங்க. ஆனால் செஞ்சு இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறேன். இது போயிட்டுருக்கு. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தான் இதெல்லாம் இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுறார் இல்லையா? நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய சபைக்காக, வருகிற மக்களுக்காக, நம்முடைய ஆராதனைக்காக, பாடல்களுக்காக, பாடலை பாடுகிறவர்களுக்காக, நடத்துகிறவர்களுக்காக, இசையை வாசிக்கிறவர்களுக்காக, பாடல் குழுவினருக்காக. நம்ம சண்டே ஸ்கூலில் கூட அவ்வளோ பிரமாதமாக இருக்குது மியூசிக்.
மியூசிக் நீங்கள் சில்ட்ரன்ஸ் சர்ச்சில் வந்து பாருங்கள், கோயில்களில் கூட நிறையா அந்த மாதிரி இருக்காது, சர்ச்சில் கூட அந்த அளவுக்கு இருக்காது. அவ்வளோ நல்லா வாசிக்கிறாங்க அவங்கெல்லாம். நல்ல திறமையான மியூசிஷியன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க இங்கே. அப்போ என்ன மாதிரி ஒரு அற்புதமான ஒரு இதை கொடுத்துருக்காரு நமக்கு கர்த்தர். இந்த ஏஎஃப்டி சபைங்கிறது ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடமா இருக்குது. வருகிற பிள்ளைகள்லாம் வந்தாங்கன்னா அப்படியே தொடப்படுறாங்க பாருங்கள், அவங்க வரணுன்றாங்க. நிறைய கேள்விப்படுறாங்க அந்த மாதிரி பிள்ளைகள் வந்து அவங்க அப்பா அம்மாட்ட சொல்கிறாங்க, டெய்லி போவோமே அங்கே. டெய்லி கிடையாதுப்பா, ஞாயிற்றுக்கிழமை தோற தான் இருக்குதுன்றாங்க. அந்த மாதிரி இருக்குது. பிள்ளைகள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு பாடல்கள் உள்ளத்தை தொடும், மக்களை தொடும், சந்தோஷத்தை கொண்டு வரும். துக்கத்தோடு பல பிரச்சனைங்க உலகத்தில், அவ்வளோ கவலையோடு பாரத்தோடு வர்றவனுக்கு இது பெரிய மருந்து மாதிரி இருக்கும். அடே அப்பா, ஒரு இடத்துக்கு போனேன், இன்றைக்கி ஒரு சவாரிக்கு போனேன், அங்கே போன பாட்டு இந்த மாதிரி இருந்தது, உட்கார்ந்தா எனக்கே ஒரு இதமாக இருந்தது, எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு ஆளை மாற்றப்பட்டுடுறாங்க. இந்த மாதிரி நிறைய நடக்கணும்னு நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த சபையினுடைய இந்த இசை பாடல்கள், கர்த்தரை ஆராதிக்கிற இந்த ஊழியம் ரொம்ப சிறப்பாக நடத்த வேண்டும் என்று எல்லோரும் ஜெபம் பண்ணலாமா? எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணணும், சத்தத்தை உயர்த்தி நாம் ஜெபம் பண்ணணும். ஸ்தோத்திரங்கத்தாவே, இந்த சபைக்காக உமக்கு ஸ்தோத்திரங்கத்தாவே. இந்த சபை இந்த விதத்திலே வளர்ந்து கொண்டு வர செய்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எதை முடியாதுன்னு நினச்சோமோ அதை கைகூடி வர செய்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதமான இசை, அற்புதமான ஆராதனை, அற்புதமான பாடல்கள், பாடக்கூடியவர்கள், வாசிக்கக்கூடியவர்கள், தாளந்து மிக்கவர்கள், இவர்களெல்லாம் கொண்டு வந்து இங்கே சேர்த்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களை எடுத்து பயன்படுத்தியர்களும், அவர்களை உருவாக்கியர்களும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவீராக. ஸ்தோத்திரங்கத்தாவே, அவர்களுக்குள்ள இருக்கிற தாளந்துகள் உமக்கென்று பிரயோஜனப்படட்டும். உம்முடைய நாம மகிமைக்காக அவர்கள் எல்லாவற்றையும் செய்யட்டும் கர்த்தாவே. இந்த சபை உம்முடைய நன்மைகளை எண்ணி பார்த்து உம்மை துதிக்கிற சபையாக, அதை சொல்லி சொல்லி உம்மை ஆராதிக்கிற சபையாக, ஆர்ப்பரிக்கிற சபையாக, சந்தோஷத்தோடு கீர்த்தனம் பண்ணி உம்மை துதிக்கிறவர்களாக, கம்பீரமாய் பாடுகிற சபையாக இது இருக்கட்டும் கர்த்தாவே. இசை வாசிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ரொம்ப அர்ப்பணத்தோடு வாசிக்க, உமக்கென்றதை வாசிக்க, உம்மை மகிமைப்படுத்த வாசிக்க, தங்களுடைய தாளந்துகளை உமக்கென்று முழுமையாக அர்ப்பணிக்க, அதை பயன்படுத்த கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரணும், அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்தரணும், அவர்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தரணும், அவருடைய இசை தொழிலை ஆசீர்வதித்தரணும் கர்த்தாவே. அதில் இன்னும் வளர பெருக, இன்னும் அறிவுள்ளவர்களாக, இன்னும் திறமை உள்ளவர்களாக வளர கிருபை செய்வீராக. ஸ்தோத்திரங்கத்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாடுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம், பாடுகிற குழுவுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தில்லைங்கட பெரிய அர்ப்பணத்தோடு அவர் வந்து இங்கே பாட, கர்த்தரை துதிக்க, கர்த்தாவே உம்மை கம்பீரமாய் பாட அப்படிப்பட்ட ஒரு கூட்ட ஜனத்தை நீர் எழுப்பியிருக்கிறபடியாக உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய ஆர்வத்தை தாரும், திறமையை பெருக பண்ணுவீராக, ஆற்றலை பெருக பண்ணுவீராக. தாளந்துகளை தருகிறவர் நீர், அவருடைய தாளந்துகளை கர்த்தாவே இன்னும் கூர்மையாக்க வளரச் செய்வீராக கர்த்தாவே. இப்படிய பாடல்களை நடத்துகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உடைய வல்லமையான அபிஷேகம் அவர்கள் மீது வந்து இறங்கட்டும் கர்த்தாவே. அற்புதமாய் அவர்களை நடத்தியறலும் கர்த்தாவே. அவர்கள் எழுந்து நின்று நடத்தும் போது ஒரு பெரிய அபிஷேகம் அவர்கள் மீது இருக்கட்டும் கர்த்தாவே. ஒரு அனாயிண்டிங் அவர்கள் மீது இருக்கட்டும். ஜனங்கள் தொடப்படட்டும், ஜனங்கள் மாற்றப்படட்டும். அந்த பாடலை கேட்கிறவர்கள் உம்முடைய சத்தத்தை அதன் மூலமாக கேட்கட்டும். தெய்வீக ஆறுதலை பெறட்டும், சமாதானத்தை பெறட்டும். அடிமைத்தனத்தின் சங்கிலிகள் முறியட்டும் கர்த்தாவே. பாவ சங்கிலிகள் முறிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தோல்வியின் எண்ணங்கள் முறிக்கப்படட்டும், வெற்றியின் எண்ணங்கள் உண்டாகட்டும். ஜனங்கள் மாறட்டும் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படட்டும், ஜனங்கள் உம்மடியில் திரும்பட்டும். இவைகள் எல்லாம் கர்த்தாவே உம்முடைய திரும்புவதற்கு ஏதுவாக இருக்கட்டும் கர்த்தாவே. அப்புறம் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு அவர்களே ஒரு பெரிய கொயர் மாதிரி பாடுகிறார்களே கர்த்தாவே, அவர்களுடைய பாடலில் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் கம்பீரமாய் பாடுகிறவர்களாய், தலையை நிமிர்த்தி பாடுகிறவர்களாய், உம்முடைய நன்மைகளை எண்ணி பார்த்து பாடுகிறவர்களாய், உண்மையாகவே உம்மை துதிக்கிறவர்களாய், உண்மையாகவே உம்மை கனம் பண்ணுகிறவர்களாய், ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்களாய், உண்மையாகவே உம்மை விரும்பி வாஞ்சித்து வந்து பாடுகிறவர்களாக, கலந்து கொள்கிறவர்களாக அவர்கள் இருக்கட்டும் கர்த்தாவே. அந்த வாஞ்சை அவர்கள் பாடுகிற விதத்தில் வெளிப்படட்டும். அந்த வாஞ்சை அவருடைய ஆராதிக்கிற அந்த விதத்தில் வெளிப்படட்டும் கர்த்தாவே. ஒரு அற்புதமான சபையாக இன்னும் மேன்மேலும் இந்த சபையை நீர் வளர்த்து உருவாக்குவீராக.
எங்களுடைய தேசத்துக்கே இது ஆசீர்வாதமாக இருக்கிற அப்பேற்பட்ட ஒரு சபையாக உருவாக்குவீராக. பல்லாயிரக்கணக்கான லட்ச மக்களுக்கு பிரயோஜனமான சபையாக, ஆறுதலை கொடுக்கக்கூடிய சபையாக, சமாதானத்தை கொண்டு வரக்கூடிய, மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய சபையாக, இந்த இசை கூட, இந்த பாடல்கள் கூட ஜனங்களுக்கு பெரிய விதத்தில் உதவக்கூடிய ஒரு கருவியாக இருக்கட்டும் கர்த்தாவே. இதெல்லாம் கர்த்தாவே நீர் கொடுத்திருக்கிறீர், திறமையெல்லாம் நீர் கொடுத்திருக்கிறீர். இந்த வாஞ்சியே உம்மிடத்திலிருந்து தான் வருகிறது, இந்த விருப்பமே உம்மிடத்திலிருந்து தான் வருகிறது. காமுக ஸ்தோத்திரம். நல்ல பிஏ சிஸ்டம், அதை கவனிக்கிறவர்கள், அதை மேனேஜ் பண்ணுகிறவர்கள், ஆடியோ என்ஜினியரிங்லாம் பார்க்குறவர்கள், இவர்களெல்லாம் கொடுத்தபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சிறந்த ஆட்களை கொடுத்திருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். உயர்ந்த உலகத்திலே சிறந்த கருவிகளை கொடுத்திருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். ஓ முக்கு ஸ்தோத்திரம். இப்படியெல்லாம் செய்ய வேணுமெங்கிற ஒரு மன நோக்கத்தை தந்தீரே, ஒரு தரிசனத்தை தந்தீரே, ஒரு பெரிய தரிசனத்தை தந்தீரே. முடியாதென்று விட்டு விடாமல் செய்யும்படியாக எங்களை தூண்டி, எங்களை ஏவி செய்ய வைத்தீரே. இதையெல்லாம் எங்களுக்கு வாய்க்க பண்ணினீரே, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக, நடத்துவீராக. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இயேசுவின் நாமத்திலே ஸ்தோத்திரம். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய சபையினுடைய இசை ஊழியம், இசை பாடல்கள் பாடுகிறவர்கள், இசை வாசிக்கிறவர்கள், ஆராதனை, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பாருங்கள், ஏற்கனவே நம்ம சபையில் எல்லாம் நிறைய பேர் டைமுக்கு வர்றாங்க. ஏன்னா முதல் பாட்டிலே இருக்கணும் உள்ள அப்படிங்கிற ஒரு வாஞ்சை. நிறைய இடங்களில் பாட்டு பாடி 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 அவங்களுக்காக காத்திருக்கணும். இன்னும் 2 பாட்டு பாடலாம் ஏன்னா இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே அதெல்லாம் கிடையாது. இன்னும் எல்லாருமே 100% எல்லாம் முதல் பாட்டுக்கே உள்ளே இருக்கணும். ஆரம்பிக்கும் போதே ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கும் போதே உள்ளே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு வாஞ்சை. கர்த்தரை ஆராதிக்கணும், விட்டுறக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது, இதை போயிடணும், இதில் கலந்து கொள்ள வேண்டும். இந்த ஆராதனை எனக்கு அது பெரிய திருப்தியை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விதத்தில் வந்து ஜனங்க வாஞ்சையோடு வந்து கலந்து கொள்ள வேண்டும் இல்லையா? நம்புகிறேன் கர்த்தர் அதை செய்வார்னு. இதெல்லாம் கூட ரொம்ப கஷ்டம் தெரியுமா? நான் ஆரம்பித்த காலத்தில் ஒரு தாத்தா உட்காந்துருப்பார் முன்னால், பாஸ்டரு, எங்கள் அப்பாவுக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தார். அவர் வல்லமை உண்டு உண்டுன்னு ஆரம்பிப்பார். 2 பேர் உட்காந்துருப்பாங்க. இது பாடுவார் ஒரு அரை மணி நேரத்துக்கு. ஒருத்தராக வருவாங்க, ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருத்தர் அப்படி வருவாங்க. நான் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லலை, அப்படி தான் வருவாங்க. கிட்டத்தட்ட 11:45 12 வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிக்கிள் ஆகிட்டு தான் இருப்பாங்க. ஒருத்தர் சொல்கிறார், ஜனங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கே வந்துட்டு? காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சதுங்க சர்வீஸு. 12 மணிக்கு பிரசங்கம் ஆரம்பித்து பிரசங்கம் நடந்துக்கிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் வருவாங்க. அப்போனா வாஞ்சை எப்படி இருக்குதுன்னு அதன் மூலமாக பார்த்துக்கலாம். கர்த்தரை குறித்த வாஞ்சை, ஆராதிக்கணுன்ற வாஞ்சை அந்த அளவுக்கு இல்லாதனால தான் ஏதோ ஒரு கூட்டத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு சிலர்லாம் வருவாங்க. அவங்கெல்லாம் கூட மாறணும். அவங்கெல்லாம் கூட மாறி கர்த்தரை வாஞ்சையோடு நாடுகிறவர்களாக, தேடுகிறவர்களாக, அனுபவிக்கிறவர்களாக மாறணும் இல்லையா? ஒவ்வொருவரும் அப்படியா மாறணும். 100க்கு 100% அப்படி இருக்கணும். அப்போ இன்னும் பிரமாதமாக இருக்கும். இந்த அளவுக்கு வந்ததே பெரிய காரியம். நம்ம வந்து ஆரம்பிக்கும் போதே பாதி பேர் உள்ளே இருப்பாங்க. முதல் பாட்டு 2வது பாட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட எல்லாம் வந்துடுறாங்க. இன்னும் சீக்கிரமாக வரணும். இதில் வந்து கலந்து கொள்ளணும், பெரிய வாஞ்சையோடு வரணும், எதிர்பார்ப்போடு வரணும். வாஞ்சை ரொம்ப முக்கியம் பாருங்கள். அதுதான் வொர்ஷிப்புக்கு ஒரு அடித்தளமாக இருக்கிறது. ரைட், ஓகே. 2வது, எவ்விதத்தில் கர்த்தரை ஆராதிக்கலாம், எவ்விதத்தில் என்னென்ன விதங்களில் கர்த்தரை ஆராதிக்கலான்றதையும் இந்த முதல் 2 வசனங்கள் சொல்லுது. ரொம்ப விவரமான ஒரு சங்கீதம் பாருங்கள். 1 பாடல்கள் மூலமாக. ஏன்னா முதல் வசனமே சொல்லுது பாடி பாடி. அப்போ பாடல்கள் மூலமாக கர்த்தரை நம்ம ஆராதிக்கலாம். பலவிதமாக கர்த்தரை ஆரம்பிக்கலாம். அதில் பாடல்கள் ஒரு முக்கியமான ஒரு காரியம். பாடல்கள் ஏன் ரொம்ப விசேஷம்னா, உலகத்தில் பாடல்கள் எடுத்துங்க, உலக பிரார்த்தனை கூட பாடல்கள் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? சினிமாலெலாம் பாடல் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? ஒரு இமோஷனை வெளிப்படுத்துறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. நான் போன வாரம் தான் சொன்னேன்,
கடவுள் மனுஷனை எப்படி உண்டாக்கிட்டார்? அவர் சாயலின்படி உண்டாக்கிட்டார். அவருடைய சாயல்னா என்ன? சோல், நமக்கு உள்ளான மனிதன் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறான்? இன்டெலிஜென்ஸு, இமோஷன், அப்புறம் எபிலிட்டி டு டிட்டர்மின், வில், இந்த 3 காரியங்கள் இருக்குது. இதுதான் கடவுளுடைய சாயல், மனுஷனுக்குள்ளே இருக்கிற கடவுளுடைய சாயல். மனுஷன் வெறும் இன்டெலிஜென்ட் மட்டும் இல்லை, அவன் இமோஷனலும் கூட. ஒரு தவறான ஒரு புரிந்து கொள்ளுதல் இந்த உலகத்தில் இருக்குது. இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலே இமோஷனலாக இருக்கக்கூடாதுன்னு. படித்தவர்கள் இமோஷனலாக இருக்க மாட்டார்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. எப்படி கடவுள் அப்படி உண்டாக்கிட்டாரு நம்மளை? கடவுள் நம்மளை அப்படி உண்டாக்கிட்டாரு. அப்போ கிறிஸ்தவ மார்க்கம் இயேசுவண்டை வரும்போது, நம்ம ரட்சிக்கப்படும் போது, இந்த ரட்சிப்பு எல்லா இடத்துலையும் வேலை செய்து பாருங்கள். நம்முடைய ஆவியில் வேலை செய்து, நம்முடைய ஆத்மாவில் வேலை செய்து, நம்முடைய சரீரத்தில் வேலை செய்து. அப்போ நம்முடைய மனமெல்லாம் புதுப்பிக்கப்படுது, நம்முடைய இமோஷன்ஸ் கூட குவிக்கன் பண்ணப்படுகிறது, உயிர்ப்பிக்கப்படுகிறது. அதுலேருந்து தான் வருது பாடல்லாம் அந்த இமோஷன்ஸை வெளிப்படுத்துகிறோம் பாருங்கள். உலக பிரகாரமானவன் அவன் அவனுடைய எமோஷனை வெளிப்படுத்துறதுக்காக பாடுறான். சினிமாவில் அதில் பாடுறவங்க அவங்களுடைய எமோஷன்ஸை வெளிப்படுத்துறதுக்காக பாடுறாங்க. சோகமான பாடல் இருக்குது, சந்தோஷமான பாடல் இருக்குது. அவங்களுக்கும் இமோஷன்ஸ் வேலை செய்யுது. அவங்க ரட்சிக்கப்படலனாலும் கூட கடவுளுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்காங்க இல்லையா? இமோஷன்ஸ் அவங்க வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்குது. மியூசிக்கே, நீங்கள் இந்த சினிமா படங்கள்லாம் தயாரிக்கிறாங்களே, மியூசிக்கை எடுத்துகிட்டு பாருங்கள். இசையை சேர்க்கறதுக்கு முன்னால் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். இசையை சேர்க்கறதுக்கு முன்னால் சேர்க்குற ஆட்கள் அதை சேர்க்கறதுக்கு முன்னாடி பார்ப்பாங்க. உப்பு சப்பு ஒன்றுமே இருக்காது. அது என்ன அது அப்படின்னு இருக்கும். எவ்வளோ பிரமாதமான சீனாக இருந்தால் கூட அதில் எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அந்த மியூசிக் டைரக்டர் உட்காந்து கடன்னு எழுதி இதை வாசிங்கன்னு சொல்லி சேர்த்து போட்டாங்கன்னா கதையை மாறிடும். அதனுடைய அந்த சீனுடைய உணர்ச்சிகளை அப்படியே வெளியே கொண்டு வரும் அது. அப்போ பாடல்கள் நம்முடைய இமோஷன்ஸை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இமோஷன் இல்லாத வாழ்க்கை இல்லை. ஏன்னா நம்மெல்லாம் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டவர்கள். இப்போ நம்முடைய இமோஷன்ஸ் ரொம்ப நல்ல விதத்தில் வேலை செய்யுது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் வேலை செஞ்சதை விட இப்போ நம்முடைய இமோஷன்ஸ் எல்லாம் தேவ ஆவியானவரால் தொடப்பட்டிருக்கிறது. நல்ல விதத்தில் நாம் இந்த இமோஷன்ஸை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அதனால்தான் பாவம் செய்யும்போது கண்ணீர் விட்டு அழுகிறோம், துக்கப்படுகிறோம். பாவத்தின் நிமித்தம் அது ஒரு இமோஷன் இல்லையா? துக்கப்படுறோம். பாவியாக இருந்தப்போ துக்கப்படல, பாவத்துக்காக சந்தோஷமாக செஞ்சுட்டு போய் ஜாலியாக படுத்து தூங்கணும் இல்லையா? துக்கம் வரல. இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு தப்பு செஞ்ச உடனே துக்கம் வருது, கண்ணீர் கூட வந்துடுது. ஏன்னா இப்போ இந்த இமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கரெக்டாகி நல்லா வேலை செய்யுது. பிரமாதமாக எதுக்கு உபயோகப்படணுமோ அதுக்கு நல்லா உபயோகப்படுது. குறிப்பாக கர்த்தரை ஆராதிப்பதற்கு பயன்படுது. பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுறோம். ஒரு ஆள் கஷ்டப்படுறத பார்த்தா நமக்கு வேதனைப்படுறோம். ஒருத்தர் தேவையில் இருக்கிறது, பசியில் பட்னியில் இருக்கிறத பார்த்தா நமக்கு மனசு கேட்கல, நம்ம உள்ளம் உருகுகிறது, இமோஷனல் ஆகிறோம். நம்ம ஐயோ என்ன அப்படி இருக்காங்களேன்னு இல்லையா? இதெல்லாம் இமோஷன்ஸ் நல்ல விதத்தில் வேலை செய்துக்கு பாருங்கள். இப்போ முன்னே அப்படியெல்லாம் யோசிக்கலை. நம்ம ஒரு கஷ்டப்படுற ஆளை பார்த்தா ஒன்றும் நமக்கு அது ஒன்றும் பெருசாக தெரியல. அவங்க கஷ்டப்படுறாங்க, பூர்வ ஜென்மத்தில் என்ன பண்ணானோ அதனால பண்ணி கஷ்டப்பட்டுருக்கிறான் போ அப்படின்ட்டு போயிட்டு இருந்தோம். அவன் எப்பேற்பட்ட பாவியோ அதனால தான் இப்படி இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்தோம். இப்போ ஒருத்தன் கஷ்டப்படும் போது அவன் எப்பேற்பட்ட பாவியாக இருக்கட்டும் என்ன வரட்டேன்னு அப்படி கிடக்கிறானே, சோறு இல்லாமல், தண்ணி இல்லாமல், துணி இல்லாமல், போத்திக்கிறது கூட ஒன்றும் இல்லாமல் கிடக்கிறானே. அப்படி நம்முடைய உள்ளம் நமக்குள்ளே துக்கப்படுகிறது. எப்படி மாறி இருக்குன்னு சொல்கிறேன். இமோஷன்ஸ் இப்போ ரொம்ப பிரமாதமாக வேலை செய்ய வேண்டிய விதத்திலே வேலை செய்கிறது. வேலை செய்தவங்களுக்கு கர்த்தரை ஆராதிக்கிறதுல அது வேலை செய்யணும். நல்லா ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தரை ஆராதிக்கிற விதத்தில் உங்கள் இமோஷன்ஸு முன்ன கர்த்தரை ஆராதித்தது கிடையாது. ஆராதனை ஒன்றும் அர்த்தமற்றதாக இருந்தது. நமக்கு ஒரு பாட்டை பாடுறதை கேட்டால் நம்முடைய உள்ளத்தை அது ஒன்றும் தொடலை. என்னத்தையோ பாடுறாங்க, ஏதோ ராக் மியூசிக் மாதிரி இருக்குது இல்லை அப்படின்னு பார்த்துட்டு பேசாமல் போயிட்டுருக்குறோம். நல்ல பாடலை கேட்டால் கூட நமக்கு ஒன்றும் உரைக்கலை. நம்முடைய உள்ளத்தை அது ஒன்றும் ஆராதிக்க தூண்டலை. இப்போ ஒரு பாடலை கேட்ட உடனே அந்த வார்த்தைகளை பார்த்த உடனே ஆராதிக்க தூண்டுகிறது.
என்ன மாதிரி ஒரு உணர்ச்சியை நமக்குள்ள எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் அவர் எமோஷன். ஒரு பாட்டு பாடணும், அந்த வார்த்தைகள் என்ன அப்படியே போட்டு உள்ள என்னமோ பண்ணுது. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ. எனக்கு அது 100 தடவை பாடினாலும் பத்தாது. 100 தடவை என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார், என்றாயிலும் என்னை மறந்தது உண்டோ. என் எமோஷனை அது தூண்டுது. கர்த்தரை ஆராதிக்க சொல்லுது. உயராத கை கூட உயரும், மகிழாத உள்ளம் கூட மகிழும், கர்த்தரை துதிக்கும். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டு. அப்படியே என் மனசை போட்டது கர்த்தரை ஆராதிக்க வைக்குது. எவ்வளோ முக்கியம் பாருங்கள். அப்போ பாடல்கள் இருக்கீங்களா? கிறிஸ்டியானிட்டி இஸ் an emotional religion also, not just an intellectual thing. வெறும் அறிவுபூர்வமான ஒரு மார்க்கம் கிடையாது. அறிவுக்கு நிறையா இருக்குது கிறிஸ்டியானிட்டியில், அறிவில்லாத மார்க்கம் கிடையாது. ரொம்ப அறிவுபூர்வமான, ரொம்ப சிந்திக்கணும், ரொம்ப ஆழமாக சிந்திக்கணும், சிந்திக்க வைக்கிற மார்க்கம் இது. அறிவை நல்லா பயன்படுத்துகிற மாதிரி எல்லாமே தூண்டப்படுது பாருங்கள். ரட்சிப்பு வந்த உடனே அறிவு நல்லா ஆகுது, உணர்ச்சியும் நல்லா ஆகுது, நம்முடைய தீர்மானங்கள் அதனால் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா இந்த ரட்சிப்பு பண்ணுற வேலை. அப்போ ஆராதனையில் முன்ன இல்லாத அளவுக்கு நமக்கு ஒரு பெரிய ஈடுபாடு அங்கே உண்டாகுது இல்லையா? அதை அனுபவிக்கிறீங்களா? பாடல்கள். ரெண்டாவது, முதல் வசனமே சொல்லுது ஷவுட்டிங். ஷவுட்டிங் வந்து தமிழில் வந்து கம்பீரமாய் பாடின்னு வருதுன்னு நினைக்கிறேன். அதை தான் கம்பீரமாய் பாடின்னு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஷவுட்டிங்னா சத்தம் இடுவது இல்லை, கம்பீரமாக பாடுறது தான். சோர்ந்து போய் பாடுறது இல்லை, நல்லா உயிரோடு பாடுறது நல்லா. இந்த ஷவுட்டிங் வந்து நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை. மற்றதெல்லாம் கூட பாடுறதெல்லாம் கூட ஒத்துக்குவாங்க. ஷவுட்டிங் வந்து அதெல்லாம் அது கூடாது. இந்த மாதிரி பண்ணி தான் சபையை அப்படி பண்ணி வச்சுருக்காங்க, செத்த சபையை ஆக்கி வச்சுருக்கிறாங்க. ஷவுட்டிங், நான் நம்புகிறேன் ஷவுட்டிங் தேவை. சரி, நான் வந்து எல்லாரையும் கால்னு கற்றுங்கன்னு சொல்கிறேன். இல்லை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? சில நேரத்தில் சில ஆளுங்க ஓன்னு கற்றுவாங்க நம்ம சபையில். அதை நான் தடை பண்ணுறதில்ல. அந்த ஆளுக்குள்ளே என்னமோ நடக்குதுங்க. சில நாள் பிரசங்கம் பண்ணும்போது கற்றுவாங்க, உள்ளே என்னமோ நடக்குது. நான் அதுக்கு அதை தடை பண்ணணும். அந்த ஆள் வந்து வசனம் அந்த ஆளோட பேசுது, அந்த ஆளுடைய மனதுக்கு வந்து எட்டுது, விளங்காது விளங்குது, லைட் அடிக்குது, அந்த ஆள் கத்துறாரு. அதை ஏன் நான் தடை பண்ணணும்? சபையில் அதெல்லாம் கூடாது, இத்தனை பேர் வந்திருக்கிற இடத்துல கத்துறதா? ஏங்க, அவர் கத்தும்போது அத்தனை பேரும் சந்தோஷப்படணுங்க. பரவாயில்ல, இந்த ஆளுக்கு ஏதோ உரைச்சிருக்குது, இந்த ஆளுக்கு ஏதோ ஒரு தேவை இருந்திருக்குது, பிரச்சனை இருந்திருக்குது. இந்த பிரச்சனையின் மாதிரி எல்லாத்தையும் இழந்தவராக ஒரு வளர்ந்து உட்காந்துருக்கலாம். எத்தனை பேர் வந்திருக்காங்க தெரியுமா? அந்த மாதிரி எல்லாத்தையும் இழந்து போய் தர தட்டி போய் ஒன்றும் இல்லாமல் குடும்பம் போச்சு, பணம் போச்சு, சொத்து போச்சு, எல்லாம் போச்சு, வந்து உட்காந்துருக்குறாங்க. ஆனால் நம்ம பண்ணுற பிரசங்கம் உள்ளத்தை தொடுது. நான் ஒரு தடவை பிரசங்கம் பண்ணுறேன், தர தட்டிடுச்சா சந்தோஷப்படுங்க. ஏன்னா இனிமேல் கீழே போக முடியாது, மேலே தான் வரணும், உங்களை தூக்குறதுக்குன்னே கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு. அது எத்தனை பேர் உள்ள நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க, ஐயோ அந்த வார்த்தைகள் என்னை அப்படியே தூக்கின மாதிரி இருந்ததுங்க. உங்களை தூக்குறதுக்குன்னே கர்த்தர் இருக்கிறாரு. தர தட்டிடுச்சா இனிமேல் நீ கீழே போக மாட்டேன், பயப்படாத, திடன்கொள், கர்த்தர் உன்னை தூக்குவார் அப்படின்னும் போது ஒருத்தன் கத்தாமல் இருந்தான்னா தான் சொரனே இல்லைன்னு அர்த்தம். ஹலோ, கை தட்டாமல் இருந்தால் தான் எந்த சூடு சொரணையே இல்லைன்னு அர்த்தம். ஒரு கஷ்டப்படுற மனுஷனுக்கு, நல்லா இருக்கவங்களுக்கு ஒருவேளை அது ஒரு பெரிய இதாக இருக்காமல் இருக்கலாம், அந்த நேரத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்கவங்களுக்கு ஒருவேளை பெருசாக அது இல்லை, ஒரு அப்பீல் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கஷ்டப்படுறவனுக்கு அது இருக்கணுமே. ஆழமான கஷ்டத்தில் சிக்கி வந்திருக்கிறவனுக்கு எப்படி இருக்கும் அது? ஆனால் நான் விட்டுறது பேசாமல். ஷவுட்டிங், சிலருக்கு ஷவுட்டிங் பிடிக்காது. அது என்ன ஷவுட்டிங், சர்ச்சில் ஷவுட்டிங் கூடாது இப்படிலாம் சொல்லாதீங்க. அது ஒன்றும் அவபக்தி கிடையாது. அதான் C.S. லூயிஸ் சொல்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க கர்த்தரை வாஞ்சிக்கிறாங்க, அதனால வர்றாங்க, அதனால ஆடுறாங்க, அதனால பாடுறாங்க, அதனால கம்பீரிக்கிறாங்க, அதனால துதிக்கிறாங்க. ஏன் வாஞ்சை?
கர்த்தர் மேலே இருக்க வாஞ்சையினால் ஒருத்தம் பண்ணும்போது எனக்கு பிரச்சனையே கிடையாது, நான் விட்டுருவேன் பேசாமல். சில ஆளுகள் வந்து அதில் சொல்லுவாங்க, அது என்ன சொல்லுங்கள் வேணான்னு சொல்லுங்கள், உன் மேலே இல்லை போன்றேன். அது என்னத்துக்கு வேணான்னு சொல்கிறோம்? ஒரு ஆள் முன்னால் உட்காந்துக்கிட்டு, அந்த காலத்தில் நான் ஆரம்பித்த காலத்தில் நான் உட்காந்து அப்போ ரொம்ப பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க பாருங்கள். நான் இங்கே நிற்கிறேன்னா இங்கே உட்காந்துருப்பாங்க. நான் பாடுறேன்னா, நான் ஒரு சுதியில் பாடினேன்னா அவர் இன்னொரு சுதியில் பாடிட்டு இருப்பார், ரொம்ப சத்தமாக வேறு ஓன்னு பாடுவார் பாருங்க. எனக்கே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஏன் சுதியை மெயின்டைன் பண்ணுறதுக்கே மேஜராக இருக்கும். ஐயோ எப்படி நான் பாடுறது, இவர் வேறு ஏதோ ஒரு கீழே பாடிட்டு இருக்கார், நான் ஒரு கீழே பாடுறது, டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். சில நேரத்தில் யோசிப்பேன், இந்த மனுஷனை கொஞ்சம் அப்படி பின்னால் உட்கார சொல்லலாமே, இங்கே பக்கத்தில் வந்து ஏன் காது கேட்குற மாதிரி பாடிட்டு இருக்கிறாருன்னு. ஆனால் சொல்லவே இல்லை, நான் இந்நாள் வரைக்கும் சொல்லவே இல்லை. இந்த பெரிய கூட்டத்தில் மறைஞ்சிட்டார் அவர். நான் சொல்லவே இல்லை, இத்தனை வருஷமாக சகிச்சுக்கிட்டேன். ஏன்னா அவர் வாஞ்சேன். அதனால் அப்படி பாடுறாருங்க, அந்த மனுஷன் அப்படி பாடுறாரு, கர்த்தரை வாஞ்சிக்கிறாரு. அதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதனால் சத்தத்தை அவருடைய சுத்தி சேராதது பரவாயில்ல, நான் சகிச்சுக்கிறேன் கொஞ்சம். அப்போ இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடாது. கிறிஸ்தவர்கள் நேரோ மைண்டடாக இருக்கக்கூடாது. பாருங்கள், குறுகிய மனப்பான்மை உள்ளவர்களாக எல்லாம் தப்பு தப்பு தப்புன்ற சிலர் இதே பொழப்பா போச்சு. இப்போ யூடியூப் வேறு வந்துருச்சு, தப்பு தப்பு தப்புன்னு சொல்கிறதே வேலையாக போச்சு. பாருங்கள், எல்லாம் தப்பு இவங்களுக்கு. அப்புறம் என்ன தான் ரைட்டு, இவனும் ஒன்றும் செய்ய மாட்டான், செய்கிறவனையும் விட மாட்டான். அந்த மாதிரி ஆட்கள் இவங்க. நான் சொல்கிறேன் தப்பு இல்லை, வா நீ சத்தம் போட்டனா நீ பொறுப்பு. நீ கர்த்தரை விரும்பி நேசித்து அவரை ஆராதித்து உன் உள்ளம் மகிழ்ந்ததுனால நீ சந்தோஷப்பட்டினா, நான் உன் கூட சேர்ந்து சந்தோஷப்படுறேன். உனக்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன், உன்னை குறித்து நான் சந்தோஷப்படுறேன். எங்கள் சர்ச்சுக்கு வந்த கர்த்தர் உன் உள்ளத்தை தொட்டார், ஏதோ ஒன்று ஆயிருக்குது. வந்துட்டு சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் அப்படியே உட்காந்து கொஞ்ச நேரம் தூக்கம் போட்டு போகிறாளை பற்றி தான் எனக்கு கவலை. ஐயோ என்ன பண்ணோம் நம்ம இப்படின்னு. வந்து சத்தம் போட்டு போகிறாள் ரொம்ப சந்தோஷம். அடுத்த வாரம் கண்டிப்பாக வாப்பா, நீ நல்லா சத்தம் போடு, பரவாயில்ல, அதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை. உனக்கு என்ன, உன் உள்ளத்தில் என்ன வருதோ செய், அவ்வளோதான். முதல்ல ஒரு பையன் யாரோ ஒருத்தன் வந்து விசில் அடிச்சு விட்டான். அங்கே இருக்கும்போது சொய்யன்னு அடிக்கிறான். நான் பாட்டுக்கு பிரசங்கம் பண்ணிட்டுருக்கிறேன், அடி பிச்சு வாங்குறான், நல்ல விசில் வருது அவனுக்கு. முடிஞ்ச என்ன வார்த்தை சொன்னார், இந்த சின்ன பசங்க விசில் அடிக்கிறான், அந்த விசில் அடித்தான் குஞ்சுகளை அடிக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள், இது சர்ச் இது அப்படின்னாரு. நான் அவரையும் சகிச்சுக்கிட்டேன். சரி சொல்கிறாரு, நானும் கேட்டு சரி சரின்ட்டு போங்கன்னு அனுப்பிச்சி விட்டேன். ஆனால் நான் சொல்லலை அந்த பையனுக்கு. அவன் என்னத்தை பார்த்து விசில் அடித்தான்? அவன் சினிமா தியேட்டரில் உட்காந்துட்டு அடிச்சிருந்தான் விசில் இல்லை. அவன் சினிமா தியேட்டருக்கு போல சர்ச்சுக்கு வந்திருக்கான், அதனால் நான் சந்தோஷப்படுறேன். ஒரு சின்ன பையங்க, ஏதோ ஒன்று நான் சொன்னது அவனுக்கு ஏதோ உரைச்சிருக்கு. மற்றவங்களுக்கு ஒரு வேளை அந்த அளவுக்கு அது உரைக்காமல் இருந்திருக்கலாம், அவனுடைய உள்ளத்துக்கு அது ரொம்ப ஏற்றதாக இருந்திருக்குது. ஏதோ விளங்கி இருக்குது, ஏதோ அவனுக்கு உதிச்சிருக்குது, தாங்க முடியாமல் அவனுக்கு தெரிஞ்சது அது ஒன்று தான். மற்றவங்களாம் கை தட்டுறாங்க, இவன் அட்டி போட்டு அது கை தட்டுறதுக்கு மேலே இந்த ஒரு ஆளுடைய விசில் வருது. சில நேரத்தில் எனக்கு கூட விசில் அடிக்கலாமான் இருக்குது. நான் அடித்ததே கிடையாது, எனக்கு அடிக்கவும் தெரியாது எனக்கு. அதனால் பாருங்கள், இப்போ எல்லோரும் சேர்ந்து கண்ட மட்டுக்கும் விசில் அடிச்சுட்டு இருந்தால் கண்டிப்பாக டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். அதெல்லாம் நான் போதிக்கல, அப்படிலாம் நான் போதிக்கல. நான் சொன்னேன், ஏதோ ஒருத்தன் வந்தான், ஒரு பையன், அவனுக்கு அந்த சத்தியம் ரொம்ப இதாக இருந்திருக்குது, அவன் உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து அவன் விசில் அடித்து அதை கொண்டாடுறான்னா சரி விட்டு போங்களேன், சகிச்சுக்கலாம். கொஞ்சம் சகிச்சிக்க முடியாதா? பொறுத்துக்க முடியாதா? அவன் என்ன ஒரு நடிகை மேடையில் ஆடுறதை பார்த்தா விசில் அடித்தான். ஹலோ, என்ன பாவம் இருக்குது அதில்? நான் கேட்குறேன், அவன் விசில் அடித்ததில் என்ன பாவம் இருக்குது? கடவுள் இருக்கிறார் அங்கே விசில் அடி. ஐயோ, அது பைபிள்லேருந்தே காமிச்சிருக்கேன் நான், விசில்லாம் இருக்குது பைபிள்லன்னு. பைபிளில் இல்லைன்னா கூட அதில் என்ன தப்புன்றேன்? தப்பு கிடையாதுங்க. சரி, இந்த மாதிரி சில காரியங்கள் ரொம்ப ஜனங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது பாருங்கள். நம்ம திறந்த மனதோடு இருக்கணும், ஃப்ரீயாக வந்து ஆராதிக்கணும். அதுதான் ஆராதனை. வாஞ்சையோடு வந்து கர்த்தரை ஆராதிக்கிறது தான் ஆராதனை. சும்மா அது தப்பு இது தப்பு இது ரொம்ப கவலைப்பட்டு இருந்தோம்னா எல்லாரையும் போட்டு அமுக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவோம். நம்ம
ஜாக்கிரதையாக இருக்கணும். நல்லா கத்தரை ஆராதிக்கணும். இது மியூசிக் எனக்கு பிடிக்கல, அது என்ன ராக் மியூசிக் மாதிரி இருக்குது. ஒரு ஆள் சொல்ல அது என்ன டைன்னு இழுக்கிறார் அந்த கிட்டாரை போட்டு. இதே வேலை சில ஆள் இழுக்கிறத பற்றி இவருக்கு என்ன தெரியும்? இவர் கிட்டாரை பார்த்தது கூட கிடையாது. சும்மா எதையாவது ஒன்று குறை சொல்லணும்னு. மூணாவது இசை, 2வது வசனத்தில் வித் மியூசிக் அண்ட் சாங் அப்படின்னு இங்கிலீஷில் வருது. துதித்தலுடன் அவர் சன்னதிக்கு முன்னாவது வந்து சங்கீதங்களால் அவர் ஆர்ப்பரித்து சங்கீதம்ன்றது தான் மியூசிக்ன்றதுலேருந்து வருது. சங்கீதம் என்ற வார்த்தை மியூசிக் என்ற ஆங்கில வார்த்தையிலேருந்து வருது. அதை இங்கிலீஷில் மியூசிக்ன்றாங்க. இதை வந்து சங்கீதங்களால் அவர் ஆர்ப்பரித்து பாடக்கடவோம். அப்போ சங்கீதம் வேறு பாட்டு வேறுன்ற மாதிரி தமிழில் மொழிபெயர்த்துருக்கிறாங்க. சங்கீதம்னா இசை. நான் தான் சொன்னேன் இல்லையா, இசையே கூடாதுன்றதுக்கு பெரிய பிரசங்கம் பண்ணுறாங்க. அதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு விளக்கம் எல்லாம் சொல்கிறாங்க. சில இசை கூடாது, சில விதமான இசை கூடாது, சில விதமான கார்ட்ஸு கூடாது. இப்போ எல்லா கார்ட்ஸும் உள்ளே வந்துருச்சு. இப்போ எல்லாம் இப்படியே பண்ணிட்டே இருப்பாங்க. பண்ணி ஒன்றும் இல்லாமல் ஆகிற வரைக்கும் விடுறதில்ல சிலர். கிட்டாரு அது இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற கொள்கை. நான் சொல்கிறேன், வேத வசனம் சில மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை சொல்லுது, இந்த பகுதியில் சொல்லலை. 150ஆம் சங்கீதத்தை வாசித்து பாருங்கள், என்னென்ன இசைக்கருவிகள்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்குதுன்னு கொஞ்சம் கவனிங்க. 150ஆம் சங்கீதத்தில் எக்கால துணியோடு அவரை துதியுங்கள், 3ஆம் வசனம். வீணையோடும் சுரமண்டலத்தோடு அவரை துதியுங்கள், தம்பூரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தீங்களோடும் அவரை துதியுங்கள், ஓசை உள்ள கைத்தாளங்களோடு அவரை துதியுங்கள், பேரோசை உள்ள கைத்தாளங்களோடு அவரை துதியுங்கள். சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்கிறவங்களுக்கு சொல்கிறேன். அதுக்குன்னு எல்லா கால்காலும் கத்திட்டு இருக்கேன்னு சொல்லலை, அதெல்லாம் நான் நம்புறது கிடையாது. பாருங்கள், அமைதலாக கூட கத்திர ஆராதிக்கலாம். சில நேரத்தில் அமைதலாக இருக்கிறது நல்லது, ஆராதிப்பது நல்லது. அதுக்குன்னு சத்தம் போடுறதே தப்புன்றது தான் தப்புன்றேன் நான். அதைத்தான் சொல்கிறேன், தயவுசெய்து விளங்கிங்க. விசிலடிக்கலாம். அப்போ எல்லாம் விசிலடிச்சா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். சும்மா விசிலடிக்கலான்றதுக்காக விசிலடிக்கிறது கிடையாது. அவன் வந்து அந்த பையன் ஏதோ அவனை தொட்டுருக்குதுங்க, அவன் அடித்தா எல்லாம் அடிச்சுக்கிட்டா இருக்கிறாங்க. ஏதோ ஒரு அபூர்வமாக ஒருத்தன் அடிக்கிறான், அவன் ஏதோ உள்ளம் தொட்டுருக்குது, அடிச்சுட்டு போட்டுமே. அவன் சர்ச்சுக்கு வந்தது எனக்கு சந்தோஷம். அவன் உள்ளத்தை கத்தர் அந்த வார்த்தையினால் தொட்டிருக்கிறார், சந்தோஷம். ஒரு சின்ன பையனை கோயிலுக்கு வர வைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அவன் நினச்சிட்டு இருக்கான் பெருசுங்க தான் கோயிலுக்கு போகணும், நம்மலாம் சினிமாவுக்கு தான் போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறான். அவன் அங்கே வந்து உட்காந்துருக்கிறான். நான் கத்தரை துதிக்கணுங்க, சந்தோஷப்படணும். அதை விட்டுவிட்டு வர்றவனையும் விரட்டுற வேலையில் இருக்கக்கூடாது. அடிச்சுட்டு போகிறான், விடுங்க. அவனுக்கு விளங்குது ஏதோ ஒன்று. சரி, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் சொல்லியிருக்கான். இன்றைக்கி கிட்டார் கிடையாது, இந்த மாதிரி ட்ரம்ஸு கிடையாது, ஒன்றும் கிடையாது. இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டில் வந்திருக்கும் என்று தான் நான் நம்புகிறேன். எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லியிருக்கு பாருங்கள், அதெல்லாம் தப்பே கிடையாது. எல்லாம் கடவுள் கொடுக்குற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அவருடைய அறிவினால் உண்டாகிற காரியங்கள். இசைங்கிறதே கடவுள் கொடுக்குற அறிவு, ஆற்றல். அதை கத்தருக்கென்று பயன்படுத்துறதில் தப்பே கிடையாது. 4வது வார்த்தைகள். இதை சொல்லி முடிச்சிடுறேன். வார்த்தைகள் இது 2ஆம் வசனத்தில் வருது. துதித்தலுடனே அப்படின்னா வாய் திறந்து கத்தரை துதிங்கன்னு அர்த்தம். துதித்தலுடனே, துதித்தலுடனே. துதித்தல்னா கத்தரை ஆராதிக்கும் போது வாயை திறந்து அவர் செய்த காரியங்களை நாம் சொல்லுவது ரொம்ப அவசியம். நன்மைகளை கூறுவது அவசியம், அவருடைய மேன்மைகளை உரைப்பது அவசியம். அதனால தான் போதிக்கிறோம் பாருங்கள், நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன், கத்தர் நல்லவர்னு இப்போ போதிச்சிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் ஏன் கற்றுக்குறோங்க? இதெல்லாம் கொண்டு நம்ம பாடல்களில் கொண்டு வரணும். பாடல்கள் அதெல்லாம் வார்த்தைகளாக வரணும். அதை சொல்லி சொல்லி கத்தரை ஆராதிக்கணும். எப்பேற்பட்ட நல்ல கத்தர் நம்முடைய கத்தருங்கிறத சொல்லி ஆராதிக்கணும். நாம் சொல்லி ஆராதிக்கிறது மட்டும் இல்லை, வார்த்தை 2 விதத்தில் வருது பாருங்கள். ஒன்று வந்து முதல்ல அவருடைய வார்த்தையை நம்ம கேட்கணும், அதன் பிறகு நாம் வார்த்தைகளால் அவரை ஆராதிக்கணும். அவருடைய வார்த்தையை கேட்கும்போது ரொம்ப முக்கியமான காரியம் அது கீழ்ப்படியணும். அதுதான் சொல்லுது, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள்னு. வர்ஷிப்பில் வந்து எது ரொம்ப முக்கியம்? கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். அவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படுகிறவர்கள் தான் சரியான விதத்தில் ஆராதிக்க முடியும். அதன்படி வாழுகிறவர்கள் தான் சரியான விதத்தில் ஆராதிக்க முடியும் பாருங்கள். அப்போ வர்ஷிப்பில் கத்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது இன்னும் விவரமாக பிறகு நாம் பேசுவோம். ஸோ அவருடைய வார்த்தையை கேட்குறோம். வார்த்தையை கேட்குற மக்கள், அது கீழ்ப்படுகிற மக்கள், தங்களுடைய வாழ்க்கையை அதுக்கேற்ற மாதிரி அமைக்கிற மக்கள் பிரமாதமாக ஆராதிப்பாங்க. அதனால தான் மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸை பற்றி உங்களுக்கு சொல்ல வருவேன். இங்கிலாந்து தேசத்தில் சிறந்த போதகர். கடந்த நூற்றாண்டில் சிலர் சொல்கிறாங்க பவுலுக்கு பிறகு அவர் தான் சிறந்த போதகர்னு.
ஆனால் நிச்சயமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போன நூற்றாண்டின் மிகச்சிறந்த போதகர் அவர் தான். வெள்ளிக்கிழமை பைபிள் ஸ்டடிக்கு 2000 பேர் வருவாங்க அவருக்கு. ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் 1500 பேர், சாயந்தரம் 1500 பேர் வருவாங்க. பிரமாதமாக பிரசங்கம் பண்ணுகிறவர். அவருடைய டேப்ஸ் எல்லாம் வாங்கி நான் அந்த காலத்தில் வளர்கிற காலத்தில் ரொம்ப கேட்பேன் பாருங்கள். எப்போ பார்த்தாலும் கேட்டுருப்பேன். கேட்கும்போது ஏதாவது ஒரு டேப்பில் ஒரு பாட்டு வரும். கொஞ்சம் இடம் இருந்ததுன்னா ஒரு பாட்டு போட்டு விட்ருவாங்க. அதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவர் ஏன்னா பாரம்பரிய சபை மாதிரி சபை அது. அங்கேயே போட்டு தான் பிரசங்கம் பண்ணுறாரு. அவர் அங்கேயே போட்டு தான் பிரசங்கம் பண்ணுறாரு. வெறும் ஒரே ஒரு ஆர்கன், அவ்வளோதான். கொயர் கூட கிடையாது. இவர் ஆரம்பிச்சு விடுவார், எல்லாம் பாடுவாங்க. ஆனால் என்ன மாதிரி பாடுறாங்கன்றீங்க. அந்த காலத்தில் ரெக்கார்டிங் கூட அவ்வளோ பிரமாதம் கிடையாது. ஏன்னா 1940களில் 50களில் 60களில் போதுகிறார் இருந்தவர். அவர் 60களில் கடைசியில் ரிட்டையர் ஆகிட்டார். பட் அந்த சபையில் பாட்டு எவ்வளோ பிரமாதமாக இருக்குது. அப்போ தான் எனக்கு விளங்குச்சு ஏன் அப்படி பாடுறாங்கன்னா போதனை. அப்படி போதனை உள்ளத்தை மாற்றக்கூடிய போதனை, ஜனங்களை திருத்தக்கூடிய போதனை. அதை கேட்குறவர்கள் அதுக்கு கீழ்ப்படினுன்ற எண்ணம் உண்டாயிடுது. உள்ளம் மாறுது, ஜீவியம் மாறுது, எல்லாம் மாறுது. அதன் விளைவாக அதான் சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு எல்லாம் மாறுது. மனம், எண்ணங்கள் மாறுது, இமோஷன்ஸ் மாறுது, எல்லா தீர்மானங்கள் மாறுது, எல்லாம் மாறுது. அப்படியே சோலில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. அப்படி ஏற்படும் போது பாட்டு பிரமாதமாக அதிலிருந்து வருது. அதனால தான் அப்படி பாடுறாங்க. நான் நினைக்கிறேன் அதனால தான் நம்ம சபையிலையும் எல்லாரும் பாடுறாங்க. என்னை கேட்கிற காரியங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஜீவியம் மாறிக்கிட்டு இருக்குது. ஜீவியம் மாறிக்கிட்டு இருக்குது. எத்தனை பேர் சொல்கிறீங்க ஜீவியம் மாறிக்கிட்டு இருக்குது? ஒரு நாள் பெட்டராகிட்டே இருக்குது. அப்போ ஆராதனைக்கு வரும்போது சும்மா நம்ம வேடிக்கை பார்க்குறதுக்கு வரல, வாஞ்சியோடு வர்றோம். கர்த்தரை ஆராதிக்கணும்னு விரும்புகிறோம், ஆராதிக்கிறோம். அது எப்படா போகலான்னு வாஞ்சிக்கிறோம். அப்படி தான் வர்றோம் இல்லையா? நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம். நான் ஜெபம் பண்ணுவோம். இப்போ சொல்லி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளெல்லாம் நினச்சி பார்த்து ஒரு 2 நிமிஷம் எல்லோரும் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்படி தான் ஜெபம் பண்ணணும். பாருங்கள், ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளெல்லாம் சொல்லி வார்த்தைகளால் துதித்து 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 ஆராதிங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஓ உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி விலையேறப்பட்ட ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம். எங்கள் உள்ளத்தை தொட்டு, எங்கள் மனதை தொட்டு, எங்கள் எண்ணங்களை தொட்டு, எங்கள் உணர்ச்சிகளை தொட்டு எல்லாவற்றையும் மாற்றி இருக்கிறதே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் இன்றைக்கு அற்புதமாக இயங்குகிறபடி உமக்கு ஸ்தோத்திரம். ஓ உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் பெரிய இன்பமாய் இருக்கிறது. எங்களுக்கு உம்முடைய சமூகம் பேரானந்தமாய் மெய்யாகவே இருக்கிறது. கர்த்தாவே, உம்மை துதிக்காமல் இருக்க முடியாது. 1000 நாவுகள் இருந்தால் கூட உம்மை துதிக்காமல் இருக்க முடியாது என்கிற அளவுக்கு எவ்வளவு செய்திருக்கு. கடல் மணலை காட்டிலும் நீர் செய்த நன்மைகள் அதிகமாக இருக்கிறதே. உமக்கு ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. இதை குறித்த ஒரு பெரிய வெளிப்பாட்டை உள்ளத்தில் தருவீராக. இன்றைக்கு ஆராதனையை குறித்த ஒரு பெரிய வெளிப்பாடு, சபையில் நடக்கிற ஆராதனை, நாங்கள் கர்த்தரை வீட்டில் தனிப்பட்ட முறையில் ஆராதிக்கிறது, இதையெல்லாம் சரியான விதத்தில் புரிந்து கொள்ள, எங்கிருந்து வருது, இது எப்படி இருக்க வேண்டும் என்கிறத புரிந்து கொள்ள, பாடல்களை புரிந்து கொள்ள, இசையை புரிந்து கொள்ள எல்லாவற்றுக்கும் உதவி செய்வீராக. உதவி செய்வீராக கர்த்தாவே. ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீங்க. வந்திருக்கிறவர்கள் மட்டுமல்ல, இன்னும் ஆன்லைனில் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், இன்னும் மற்ற பல்வேறு தாபனங்களையும் நிறுவனங்களையும் சார்ந்தவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஆசீர்வதிப்பீராக. இது எங்களுடைய கிறிஸ்தவ உலகத்தில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணட்டும். ஆராதனைகள் அற்புதமானவைகளாக இருக்கட்டும். கர்த்தரை துதிக்கிற துதி அற்புதமாய் இந்த உலகத்துக்கு போய் எட்டட்டும். கர்த்தாவே, துதிக்கிறோம். அநேகரை இது தொடட்டும், தொடட்டும். அநேகருக்கு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை உண்டு பண்ணட்டும். இதில் என்ன இருக்கிறது என்பதை காட்டக்கூடியதாக இது இருக்கட்டும். கர்த்தாவே, உம்மை உயர்த்தி பிடிக்க இந்த ஆராதனைகள் உதவட்டும், உலகத்தை காட்ட உதவட்டும். உமக்கே கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.